أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه الغر الميامين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: تعلموا الفرائض وعلموها الناس، أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு 4வது நாள். ஆரம்பிக்கிறதுல சின்னொரு சிரமம் உண்டு ஏற்பட்டு அந்த லைவ் கொடுக்குற விஷயத்தில், லைவ் செட் பண்ணுற விஷயத்தில் சில ஒரு மிஸ்டேக் ஒன்று உண்டாகிட்டு, அதனால் தாமதத்துக்காக வேண்டி எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கொள்றதோட, நாங்கள் நேற்றைய தினத்தில் அல் அஹுல் முபாரக், அல் அஹுல் மஷ்கூம் என்று சொல்லக்கூடிய 2 வகையான சகோதரர்களை நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அல் அஹுல் முபாரக் என்று சொல்லக்கூடியவங்க அதாவது பின்துல் இபன் அல்லது உக்துல்லியா என்று சொல்லக்கூடியவங்க விழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்கள விழவிடாம அவங்களுக்கு அசபத் என்ற வகையில பங்கெடுத்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் அல் அஹுல் முபாரக் என்று சொல்றது. அல் அஹுல் மஷ்கூம் என்று சொல்றது இந்த பின்துல் இப்னோ உக்துல் லிஅபோ அவங்களுக்கு பங்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிலைமையில, அவர்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இப்னுல் இபன் அல்லது அஹுல் லிஅப் வந்ததின் காரணமாக அவங்களுக்கு பங்கு இல்லாம போகுது. அதனால அவங்களுக்கு அல் அஹுல் மஷ்கூம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பாவிக்கப்படுது. அதாவது இந்த சகோதரன் வர்றதுனால பங்கு கிடைக்காம இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பங்கெடுத்து கொடுக்கிறார் என்றா அல் அஹுல் முபாரக். பங்கு கிடைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சகோதரன் வந்ததுனால பங்கு இல்லாம போகுதுன்னா அல் அஹுல் மஷ்கூம் என்று சொல்லி சொல்றது. அதனுடைய மசாலா ஒன்றைத்தான் நாங்கள் நேற்று போர்டில் எழுதி பார்த்தோம். அதாவது இப்னுல் இபன் வரும்போது பின்துல் இபனுக்கு பங்கு கிடைக்காம போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் பார்த்தோம். பெரும்பாலும் இந்த அல் அஹுல் முபாரக், அல் அஹுல் மஷ்கூம் என்று சொல்லக்கூடிய இந்த இது அவுல் ஆகக்கூடிய மசாலால தான் வரும். பெரும்பாலும் என்றால் அவுல் ஆகிற மசாலால தான் இந்த அல் அஹுல் முபாரக் என்று வரும். பெரும்பாலும் என்று சொல்லப்படாது, அவுல் ஆகிற மசாலால தான் என்ன செய்யும், இந்த அல் அஹுல் மஷ்கூம் என்று சொல்லக்கூடியது வரும். அதாவது கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்காம போகுது, கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்காம போறதுனால. அதுல நாங்க நேற்று இப்னுல் இபன் பின்துல் இபன் வந்தால் எப்படி என்றது தான் நாங்க நேற்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்க உக்துன் ஷகீகா, உக்துன் லிஅப், அதாவது உக்துன் லிஅப் அஹுன் லிஅப் வரும்போது உள்ள மசாலாவை நாங்க பார்ப்போம். அதுல ஜௌஜ் இருக்கிறார், உம்மு இருக்கிறாங்க, அஹுன் லிஉம் இருக்கிறாங்க, உக்துன் ஷகீகா இருக்கிறாங்க, உக்துன் லிஅப் இருக்கிறாங்க. இப்ப இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்க? 5 பேர் இருக்கிறாங்க. இப்ப இதுல ஜௌஜுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஜௌஜுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நிஸ்பு வரும். புள்ள இல்ல என்ற காரணத்தினால நிஸ்பு வரும். மூத்தானவருக்கு புள்ள இல்ல என்பதனால நிஸ்பு வரும். உம்முக்கு எவ்வளவு வரும்? சொல்லுங்க. 6 ஒன்று கொடுக்கிறதுக்கான காரணம் சகோதரர்கள் என்று சொல்லி சும்மா சொல்லப்படாது. 2 விட கூடுதலான சகோதரர்கள். இந்த இடத்துல 3 பேர் இருக்கிறாங்க. அஹுல் உம் ஒண்டிக்கிறாங்க, உக்துன் ஷகீகா ஒண்டிக்கிறாங்க, உக்துன் லிஅப் வைக்கிறாங்க. அதனால உம்மாவுக்கு 6 கொடுக்கணும்.
அஹுன் லி உம்முக்கு அஹுன் லி உம் வாரிசுகள் உள்ளவங்க ஆறில் ஒன்று கொடுக்கணும். ஏன் ஆறில் ஒன்று கொடுக்கணும்? அஹுன் லி உம்முக்கு ஒத்தர் தான் வந்திக்கிறார் என்கிற காரணத்தினால. அடுத்தது அவரை ஹஜிப் செய்யக்கூடிய யாரும் என்ன செய்யல, வரல. அஹுன் லி உம்ம ஹஜிப் செய்யக்கூடியவங்க 6 பேர் இருக்கிறாங்க. வலத் என்று சொல்லக்கூடிய 4 பேர், அதாவது இபன், இபனுல் இபன், பின்த், பின்துல் இபன், இந்த 4 பேரும் என்ன செஞ்சில்ல, வந்தில்ல. அதே போல அஸ்லுன் தக்கர், ஆம்பளையாக இருக்கக்கூடிய அசல், அபுவும் ஜத்தும். அப்ப இந்த 6 பேரும் இந்த லிஸ்ட்ல என்ன செஞ்சில்ல, வந்தில்ல. அதனால அவரை ஹஜிப் செய்யறதுக்கு யாரும் அந்த இடத்துல இல்ல. அடுத்து தனி நபராக என்ன செஞ்சுக்கிறார், வந்திக்கிறார். அதனால 6 ஒன்று கிடைக்கும். உக்துன் ஷகீகா, உக்துன் ஷகீகாவுக்கு என்ன சட்டம்? உக்துன் ஷகீகா உக்துன் ஷகீகாவுக்கு நிஸ்பு கிடைக்கும். உக்துன் ஷகீகாவுக்கு நிஸ்பு கிடைக்கும். ஏன் நிஸ்பு கொடுக்கிறது? தனியாக வந்திக்கிறாங்கிறது ஒன்று. வேற அவங்கள அசபத்தாக்குறதுக்கு சகோதரன் அஹுன் ஷகீக் என்ன செய்யல, வரல. அவங்கள ஹஜிப் செய்யறதுக்கு யாரு வரல, 4 வகையான வலதும் என்ன செய்யல, வரல. அதாவது ஹஜிப் 4 வகையான வலதும் ஹஜிப் செய்ய மாட்டாங்க. இபன் ஹஜிப் செய்வார், இபனுல் இபன் என்ன செய்வாரு, ஹஜிப் செய்வாங்க. பின்த் ஹஜிப் செய்ய மாட்டாங்க, அசபத்தாக என்ன செய்வாங்க, ஆக்குவாங்க. பின்த் வந்தா அசபத் மஅல் கைராக என்னவா ஆகுவாங்க. பின்த் இபன் வந்தாலும் அசபத் மஅல் கைராக என்ன செய்வாங்க, மாறுவாங்க. அடுத்தது யார் வரல, அஸ்லுன் தக்கர், அதாவது அபுவோ ஜத்தோ என்ன செய்யல, வரல. சொல்ற வேணுங்களா? அதாவது உக்துன் ஷகீகாவுக்கு நிஸ்பு கொடுக்கறதா இல்லைன்னா யார் யார் இருக்க கூடாதுன்னு நாங்க அன்றைக்கு பாடத்துல சொன்னோம். அதுல யார் ஒன்னாவது சொன்னோம், தனி ஒத்தராக ஈக்கோள். அதாவது இதன் ஃபரதத் என்ற ஒரு வார்த்தை சொன்னோம், அப்படிதானே? தனி ஒத்தராக ஈக்கோள். ரெண்டாவது அந்த ஸ்லேர போடுங்களே, உக்துன் ஷகீகா நிஸ்பு கிடைக்கிறது, ஃபர்லு ஹம்சா என்று சொல்லி வரக்கூடியது. சரி பாருங்க, அல்-உக்து ஷகீகா இதன் ஃபரதத் தனியொத்தராக வந்தார். அடுத்த வலம் யகுன் மஅஹா அஹுன் ஷகீகுன் முஅஸ்ஸிப், அசபத்தாக்கி வைக்கக்கூடிய அஹுன் ஷகீக் அவரோட அந்த பொம்பளை புள்ளையோட உக்துன் ஷகீகாவோட வரக்கூடாது. அப்ப அஹுன் ஷகீக் இந்த இடத்துல வந்தில்ல, தனியத்தான் வந்திக்கிறா. உக்தானி 2 பேர் வரல இந்த இடத்துல, தஅத்துதாக அல்ல. இதன் ஃபரதத் என்றா தஅத்துதாக அல்ல. அடுத்த வந்து அஹுன் ஷகீக் முஅஸ்ஸிப் என்ன செய்யல, வரல. வலா வலதுன், வலதென்ற வார்த்தைக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர்ல இப்னோ, இப்னுல் இப்னோ, பின்தோ, பின்துல் இப்னோ, இந்த 4 பேரும் என்ன செய்யல, வரல. வலா அஸ்லுன் தக்கருன், ஆம்பளையான அசல், அதாவது அபுவும் அபுல் அபு ஜத்தும் என்ன செய்யல, இந்த இடத்துல வரல. அதனால நாங்க உக்துன் ஷகீகாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும், நிஸ்பு கொடுக்கணும். உக்துன் லிஅப், உக்துன் லிஅப்க்கு எவ்வளவு கொடுக்கணும்? அந்த ஒரு கொஞ்சம் கீழே இது பிரச்சனை தானே. இன்னொன்று சரி, இப்ப சொல்லுவோம். சுதுஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? சுதுஸ் கொடுக்கணும். ஏன் சுதுஸ் கொடுக்கணும் என்றதை பாருங்க. அல்-உக்துல் லிஅப் 6வது, இல்லம் யகுன் லில் மையத்தி வலது, மையத்துக்கு வலது 4 பேரும் ஈக்கப்படாது. அதாவது இப்னு, இப்னுல் இபன், பின்த், பின்துல் இபன், இந்த 4 பேரும் இல்ல. சரிதானே? வலா அஸ்லுன் தக்கருன், தக்கரான அசல் ஈக்கக்கூடாது. அதாவது அபுவும் ஜத்தும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இங்க அபு ஜத்து வரல. வலா அஹுன் ஷகீக், அஹுன் ஷகீக் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வந்தா ஹஜிப் ஆகிடுவாங்க. அஸ்லுன் தக்கர் வந்துட்டா அபு வந்தா ஹஜிப் ஆகுவாங்க, ஜத்து வந்தா தனி மஸ்அலா ஆயிடுது. ஜத்து வந்தா அவங்களுக்கு தனி மஸ்அலா ஆயிடுது. வலதுல
இபனும் இபனுல் இபனும் வந்தா ஹஜிப் ஆகுவாங்க. பின்தும் பின்துல் இபனும் வந்தா அசபத் மஅன் கைராக என்ன செய்வாங்க, ஆகுவாங்க. அதே போல அகுன் ஷகீக் வந்தா அசபத் பில் கைராக ஆக்குவாங்க. அகுன் லியப் வந்து சொன்னா இல்ல, அகுன் ஷகீக் வந்தா ஹஜிப் ஆக்குவாங்க. அகுன் லியப் வந்தா அசபத் பில் கைராக என்ன செய்வாங்க, ஆக்குவாங்க. வலா உக்தானி ஷகீகதானி ஃபஅக்ஸர், ரெண்டு சகோதரியோ ரெண்டு சகோதரியை விட கூடுதலாகவோ வரக்கூடாதுன்னு சொல்லிக்கு. இங்க வந்தீங்க ஒரு சகோதரி தான் வந்தீங்க, அதனால சுக்கூத் ஆகுற பேச்சும் இல்ல. ரெண்டு சகோதரி வந்தா சுக்கூத் ஆகுவாங்க. ரெண்டு சகோதரி வந்தா என்ன செய்வாங்க, சுக்கூத் ஆகுவாங்க. சரிதானே? அப்ப உக்துல்லியாவுக்கு 6 ஒன்று கொடுக்கணும். இப்ப நாங்க கோமாசி பார்ப்போம். கோமாசி என்ன? கோமாசி 6. ஏன் கோமாசி 6 கொடுத்தோம்? நௌல் அவ்வல்ல 2 வந்தீங்க, நௌ சானியில 6 வந்தீங்க. நௌல் அவ்வல்ல 2, நௌ சானியில 6 வந்ததுனால கோமாசி 6. 6 அரவாசத்துல 3. 6 2ஆ பிரிச்சு ஒரு பங்கு 3. உம்மாவுக்கு 6ஆ பிரிச்சு 1. அகுன்லி உம்முக்கும் 6ஆக பிரிச்சு 1. உக்துன் ஷகீகாவுக்கு 6 2ஆ பிரிச்சு அப்ப 3. அதே போல உக்துன் லியபுக்கு 6ஆக பிரிச்சால் 1. இப்ப இவரோட மொத்தம் கூட்டினால் எத்தனை ஆகுது? 9ஆக மாறுது. அப்ப இது அவுல் ஆகிக்குது. என்ன நடந்தீங்களே? அவுல் ஆகிக்குது. நாங்க இன்ஷா அல்லாஹ் அவுலுடைய பாடம் நாங்க படிப்போம். இப்ப நாங்க இந்த கணக்கு செய்யறதுக்காக வேண்டிதான் இப்ப இந்த இடத்துல பேசிட்டோம். அப்ப அவுல் என்று சொல்லும் போது அப்ப நாங்க ஒரு இலா என்ற வார்த்தையை போட்டு 9 ஆக்குறோம். அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்லை. அசல் மஸ்அலாவை போட்டுற அவுலுங்கிறது ஆக லேசான பாடம், கஷ்டமான ஒன்று அல்ல. அசல் மஸ்அலாவை போட்டுட்டு பங்கு என்ன செய்யற, பிரிக்கிற. பிரிச்சுட்டு கூடினதாக வந்துட்டா அந்த 6 நாங்க என்ன செய்யற, எத்தனைக்கு கூடிக்குதோ அந்த அளவுக்கு ஆக்குறேன். இப்ப எத்தனை வரைக்கும் வந்தீங்க? 9 வரைக்கும். அப்ப முறையற்ற பின்னமாகுது, அப்படித்தானே? தகாத பின்னமாக என்ன செய்யுது, ஆகுது. தகாத பின்னமாக ஆகி நாங்க என்ன செய்வோம், 9ல 9 தான் என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்குது, அசல் 9ல 3 தான் கிடைக்குது. 6ல 3 கிடைக்க வேண்டிய இடத்துல 9ல 3 தான் கிடைக்குது. அப்ப நிஸ்பல்ல இவங்களுக்கு சௌஜிக்கு கிடைக்குது சுலுஸ் தான் கிடைக்குது. பங்குல நாங்க நிஸ்பெட் போட்டிக்கிறோம், ஆனா கிடைக்கல வரும் சுலுஸ். 6ல 3 ஆகிந்தா நிஸ்பா ஆகிந்திக்கும். 9ல 3 ஆக போயிட்டு என்ன நடக்குது, சுலுசாக மாறுது. ஆனா நாங்க என்ன செய்யல, இந்த இடத்துல சுலுசன்னு சொல்லல, சௌஜிக்கு சுலுசன்னு சொல்லி என்ன செய்யல, சொல்லல. நிஸ்பெட் தான் நாங்க என்ன செய்யறோம், சொல்றோம். இப்படி குறைகிறதுக்கு என்ன பேரு, இஸ்திஹாம். என்னது இஸ்திஹாமா? இது வஸ்பால ஹஜிப் செய்யப்படல, அதே போல ஷக்ஸால ஹஜிப் நடக்கவும் இல்ல. இஸ்திஹாம் நெருக்கடியாக போயிட்டு என்ன நடந்துச்சு, கூரை கொண்டு வந்துச்சு. நான் நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு சாப்பாட்டுக்கு ஒருத்தர் என்னது குறிப்பிட்ட அளவு ஆட்கள் வாரன்னு சொல்லி அதுக்குள்ள மாதிரி ரெடி ஆக்கினா அதுக்கப்புறம் கூடுதலா என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்கன்னா அதே சாப்பாட்டை தான் நாங்க என்ன செய்ய போறோம், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க போறோம். ஹதீஸ்ல வர தஆமுல் இஸ்னைன் காஃபி ஸலாஸான்னு 2 பேர்ட்ட சாப்பாடு 3 பேருக்கு போதும் என்று சொல்லி. அந்த மாதிரி என்னது இதுல 6ஆக பிரிக்க வேண்டியத என்னதாக 9ஆக பிரிக்க வேண்டிய ஆகிட்டு. 6 பேருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு 9 பங்காக கொடுக்க ஆகிட்டு. இப்ப இதுல உக்துல்லியாவுக்கு எவ்வளவு கிடைக்குது, ஒரு பங்கு கிடைக்குது. 9ஆக பிரிச்சு ஒரு பங்கு உக்துல்லியாவுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இதே இடத்துல நாங்க அகுல்லியாவை போடுவோம். சரியா? இப்ப நாங்க வேற வாசிக்கிறோம். நேற்று இப்படி செய்ய சொல்ல கொஞ்சம் மாற்றத்துக்கு குழம்பு ஆகிக்கும். அதனால நான் தனியா மறுபடியும் இந்த இடத்த செய்யறேன். ஜௌஜுக்கு நான் நிஸ்பு கொடுக்கணும். அதே காரணம் தான், முன்ன சொன்ன காரணம். உம்முக்கு 6ல் 1 என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏற்கனவே சொன்ன காரணம் தான். அகுல்லி உம்முக்கு அவங்களுக்கும் 6ல் 1 ஏற்கனவே சொன்ன காரணம் தான். உக்துன் ஷகீகாவுக்கு நிஸ்பு கொடுக்கணும். ஏற்கனவே சொன்ன காரணம் தான். அதே போல உக்துன் லிஅபோட எக்ஸ்ட்ரா இன்னொருத்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, அகுன் லிஅப் என்ன செஞ்சுக்கிறாரு, வந்திருக்கார். அதனால இவங்க 2 பேரையும் சேர்த்து அசபத் பில் கைர், அசபத் பில் கைர். அகுன் லிஅப் உக்துன் லிஅப் என்ன செஞ்சிட்டாரு, அசபத் பில் கைராக மாத்திட்டார். இங்கதான் வித்தியாசமாகி
மத்தெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரியே வந்தது. இதுல கோமாசி என்ன? இதுல கோமாசி 6 தான். ஜௌஜுக்கு நிஸ்பு எவ்வளவு கொடுக்கணும்? 3 பங்கு கொடுக்கணும். உம்மாவுக்கு 6ல 1 கொடுக்கணும். அகுல் உம்முக்கும் 6ல 1 கொடுக்கணும். உக்துன் ஷகீகாவுக்கு 6ல 3 கொடுக்கணும். உக்துல் லியப் அகுல் லியவுக்கு பேலன்ஸ் ஆனா அசபத்தல்ல வாரும். அப்படிதானே? அசபத்தாக மாறிட்டாங்களே. இந்த அகுல் லியப் வர போயிட்டு உக்துல் லியப் என்னதாக மாறிட்டா? அசபத் பில் கைராக என்ன செஞ்சிட்டா? மாறிட்டா. மாறினதுனால இப்ப இவங்களுக்கு பங்கு கிடைக்குது இல்ல. இந்த மசாலால அகுல் லியப் வராத சொட்டி ஒவ்வொரு பிரிச்சு கொண்டு கிடைச்சிச்சு. இப்ப அகுல் லியப் வர போயிட்டு உக்துல் லியப்புக்கு என்ன இல்லாம போச்சு? பங்கு இல்லாம போயிட்டு. ஏன்? இங்க ஏற்கனவே 3 4 5 8 இந்த மசாலா 8 என்ன செஞ்சீங்களே அவுலாக ஆகிக்கு. இந்த மசாலா 8 என்ன செஞ்சீங்களே அவுலாக ஆகிக்குது. அப்ப மிஞ்சினத்தை கொடுக்குறன்னு சொல்றதுக்கு இங்க அசபத் பில் இருக்கு இல்ல. ஏற்கனவே மத்தாக்களுக்கு இஸ்திஹாம் என்ற அடிப்படையில குறைஞ்சுதான் கிடைக்கும். அப்ப இதால இப்ப நடந்த பிரச்சனை என்ன? அகுல் லியப் வரப்பைத்து உக்துல் லியபுக்கு பங்கு இல்லாம போச்சு. முந்தின மசாலால அகுல் லியப் வரல, அதனால உக்துல் லியபுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் ஒன்று நடந்து 9ஆக அவுலாகி ஒரு பங்கு கிடைச்சிச்சு. அப்ப இந்த அகுல் லியப் யார் இப்ப எடுத்துட்ட? அகுல் மஷ்கூமாக இருக்கிறான். சரிதானே? இத மார்க் பண்ணிக்கோங்க. நான் எழுதும் போதே கவனிச்சு கொண்டே எழுதினா கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கொண்டே இன்ஷா அல்லாஹ். அப்படி கஷ்டம் ரெண்டும் சரி கஷ்டம் இல்லை. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கவனிங்க, அதுக்கப்புறம் எழுதுங்க. டைம் போனதை பற்றி பிரச்சனை இல்லை. கடைசிக்கு ரெண்டும் இல்லாமல் இருக்கிறாங்க. போர்டு விளங்குதா? இதுக்கு விளங்குதா? எழுதுறது விளங்குதா? நான் எழுதும் போது விளங்குறா? நான் சில நேரம் மறைக்கிறதுனால விளங்குது. அனுக்குவா? அனுக்குமா? சரி. இப்ப அகுல் மஷ்ஊம் தெளிவாக விளங்கிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தெளிவாக விளங்கிச்சா அகுல் மஷ்ஊம்? அகுல் முபாரக்க நாம் கொஞ்சம் பார்ப்போம். அகுல் முபாரக்கு இந்த கிதாபுல என்ன செஞ்சில்ல, உதாரணம் போட்டில்ல. நானாகத்தான் இப்போ உதாரணம் தயாரித்து தரணும். ஏற்கனவே ஓதி கொடுக்கும் போது தயாரிச்ச அந்த அடிப்படையில கொஞ்சம் ஞாபகம் உள்ள இந்த அடிப்படையில நான் ஒரு மசாலா 2 மசாலா போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நாங்க பின்தான் என்னது 2 மகள் உம்மு பின்த் பன் பின்தான் உம்மு பின்த் பன். சரி. இப்ப நாங்க இவங்களுக்கு பங்கு போடுவோம். சொல்லுங்க பாப்போம். பின்தானுக்கு எவ்வளவு கொடுக்கணும்?
சுலுசான் கொடுக்கணும். ஏன் சுலுசான் கொடுக்கணும்? பின்தானுக்கு ரெண்டு பேர் வந்ததுனால சுலுசான் கொடுக்கணும். அவங்கள அசபத்தாக்குறதுக்கு யாரு வரல? இபன் வரல. புரியுதானே? இபன் வரலன்றதை சொல்லணும். யார் வரல? இபன் வரல என்கிறதையும் என்ன செய்யணும்? சொல்லணும். இபன் வரல. அதே நேரம் வந்து ரெண்டு பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க? வந்திக்கிறாங்க. அப்ப 3ல 2 கொடுக்கணும். உம்மாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 6ல் 1 கொடுக்கணும். ஏன் 6ல் 1 கொடுக்கணும் உம்மாவுக்கு? பின்தான் பின்திபன் ரெண்டு பேரும் வலதுல உள்ளவங்க. அப்ப வலது இருந்தா 6ல் 1. வலது இருந்தா 6ல் 1. பின்திபனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இதுல பாருங்க, இந்த அஸ்ஸுதுசு ஃபர்லு சபஅத்தின்ல பின்துல் இப்ன் பனாத்துல் இப்ன் அத பார்த்து சொல்லுங்க. சுகூத் ஆகுவாங்க. என்ன செய்வாங்க? பின்தான் வந்ததுனால சுகூத் ஆகுவாங்க. நான் இந்த இடத்துல சீன் ஒன்று மட்டும் போடுறேன். பிறகு நான் சுகூத் என்றதை குறிக்கிறதுக்காக வேண்டி சீனை மட்டும் போடுறேன். சரிதானே? இப்ப என்ன நடக்கும்? போமாசி என்ன? 6. ஏன் 6? பஹதியன்ல பெருசி. அதாவது நௌல் அக்பர் நௌல் சானியிலே 2 வந்தீங்க. சுலுசான் சுதுஸ். அப்ப பஹதியன் 3ம் 6ம் வந்ததுல 6 தான் பெரிய லெக்கம். அதனால நாங்க 6 போடுவோம். 6 போட்டுட்டு 6 3 பிரிச்சு 2 பங்கு 4. 6 3 பிரிச்சு 2 பங்கு 4. 6 ஒன்றாக பிரிச்சா 1 பங்கு. அப்படிதானே? இவங்க சுக்கூத் தானே. அப்ப இவங்களுக்கு பங்கு இல்லை. இவங்களுக்கு என்ன இல்ல? பங்கு இல்லை. பேலன்ஸ் ஆகுது. இப்ப எத்தனை என்ன செய்யுது? பேலன்ஸ் ஆகுது. பின்தானுக்கு 4, உம்முக்கு 1. அப்ப மொத்தம் 5. இப்ப ரத்து பண்ணணும். பேலன்ஸ் ஆனது எடுக்கிறதுக்கு அசபத்தானாக்கள் யாரும் இல்லை. பேலன்ஸ் ஆனது எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. அசபத்தானாக்கள் யாரும் இல்ல. அசபத்தானாக்கள் யாரும் இல்லாட்டி என்ன செய்யணும்? ரத்து செய்யணும். கைது சௌஜன். இங்க சௌஜன் வரவும் இல்லை. அப்ப ரத்து பண்றா இந்த பின்தானுக்கும் உம்முக்கும் தான் ரத்து பண்ணணும். விகிதாசார அடிப்படையில ரத்து பண்ணணும். இவங்களுக்கு 4 பங்குக்கு ஏற்ற மாதிரி பங்கு கிடைக்கணும். அந்த 1ல பேலன்ஸ் ஆகினத்துல அந்த இவங்களுக்கு 100க்கு 80 வீதம் கிடைக்கணும். இவங்களுக்கு 100க்கு 20 வீதம் என்ன செய்யணும்? கிடைக்கணும். மொத்தம் 5 தானே. 5ல 4 வந்து 80 வீதம். 1 வந்து எத்தனை வீதம்? 20 வீதம். அப்ப பேலன்ஸ் ஆன 1ல இவங்களுக்கு 20 வீதம் கிடைக்கணும். இவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 80 வீதம் கிடைக்கணும். அதை எப்படி செய்யற என்று கேட்டா லேசான முறை அவுல் மாதிரி தான். என்ன செய்யற? இலா 1 போட்டாச்சு, 5 போட்டாச்சு. அவுல்ல வந்து கூடும், ரத்துல வந்து என்ன செய்யும்? போமாச விட குறையும். அவுல் வந்து போமாச விட என்ன செய்யும்? கூடும். ரத்து வந்து போமாச விட என்ன செய்யும்? குறையும். சரிதானே? அப்ப 6ல இருந்து 5க்கு என்ன செஞ்சுட்டு ரத்து ஆகிட்டு. அப்ப அந்த இலாண்டு வந்துட்டு அந்த முத்தாலக்க நாங்க கொடுக்கறதே எப்படி? இலாட முத்தால தவுலு என்று வரும், அவுலாகின்றா. துரத்து என்று வரும், ரத்து ஆகிருந்தா. சரிங்களா? இப்ப இதுல பின்தல் இவனுக்கு என்ன செய்யல? பங்கு கிடைக்கல. ஏன்? சுக்கூத் ஆகிட்டாங்க. 2 பின்து வந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க? சுக்கூத் ஆகிட்டாங்க. சரி, இப்ப சப்போர்ட்டுக்கு யாரை நாங்க கூட்டிக்கொண்டு வருவோம்? இப்னுல் இப்ன கூட்டிக்கொண்டு வருவோம். சரி, இதே மாதிரி இப்ப நாங்க பின்தானி அவங்களுக்கு 3ல் 2 3க்கு சொன்ன காரணமே தான். அடுத்தது உம்மு அவங்களுக்கு 6ல் 1 3க்கு சொன்ன காரணமே தான். பின்த் அவங்களுக்கு சுக்கூத்ங்கிற பேச்சு பில்ல யாரு வாரதுனால இவன் வாரதுனால சுக்கூத் என்ற பேச்சு இல்ல. இப்ப இவங்களுக்கு அசபத் என்ற பேச்சு தான். நான் ஷார்ட் பண்ணி அசபத் பில்கைன்னு முழுமையா எழுவாம ஐனை மட்டும் என்ன செய்யறேன்? போடுறேன். ஐன் பா போட்டுறோம்.
அசபத் பில் கைர்ன்றத காட்டுறதுக்கு. ஐன் போட்டா அசபத், பா போட்டா பில் கைர் இந்த அடிப்படையில் வரையினா ஐனும் பாவும் மட்டும் போட்டு அப்ப அசபத் பில் கைர் என்ற வகையில வர போறாங்க. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும், பங்க கொடுப்போம். சொல்லுங்க, கோமாசி என்ன? 6 தான். கோமாசி 6 தான். அப்ப 6 3 பிரிச்சா 2 பங்கு 4. அப்படிதானே? 6 ஒன்றா பிரிச்சா 9க்கு 1 பங்கு. பேலன்ஸ் எத்தனைக்கு 1. இந்த 1 பின்த் இப்னும் இப்னுல் இப்னும் என்னது லித்லகரி மிஸ்லு ஹத்லில் உன்சயைன் என்ற அடிப்படையில் என்ன செய்யணும், பிரிச்செடுக்கணும். சரிதானே? அப்ப இவரிடத்துல இன்னொரு பிரச்சனைக்கு இப்ப இந்த 1 இவங்க என்ன செய்யணும், பிரிச்செடுக்கணும் தானே. இந்த பேலன்ஸ் ஆன 1 3 பிரிச்சு 2 பங்கு இவங்களுக்கு, இவங்களுக்கு 1 பங்கு. ஃபராயிலுடைய உலமாக்கள் அதாவது உடஞ்ச கணக்குல பங்கு கொடுக்கிறது விருப்பம் இல்லை. அதனால இந்த இடத்துல தஸ்ஹீஹுல் மஸ்அலா என்று நடக்கும். என்ன நடக்கும்? மஸ்அலாவை மறுசீரமைப்பு செய்தல். மஸ்அலாவை மறுசீரமைப்பு என்ன செய்யறது? செய்தல். அப்ப என்ன செய்யணும், இவடத்துக்கிட்ட ஆம்பளைக்கு 2 பேருக்கு கணக்கு எடுக்கணும். ஆம்பளை எத்தனை பேருக்கு கணக்கு எடுக்கணும்? 2 பேருக்கு. பொம்பளை எத்தனை பேருக்கு கணக்கு எடுக்கணும்? லித்லகரி மிஸ்லு ஹத்லில் உன்சயைன் என்ற ஆம்பளைக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்கு தானே. அப்ப இந்த இடத்துல 3 பேர் இருக்கிறதாக நாங்க கருதுறது. அதுக்கு அதது ரூஸ் என்று சொல்லுவாங்க. என்னது? தலை கணக்கு. ஒரு தலைக்கு என்று சொல்லி, தலை என்று சொல்றது இதாவது சொல்ற ஜுஸ் சொல்லிக்குள்ள நாட்டுறது. அப்படிதானே? ஜுஸ் சொல்லி குள்ள நாட்டுறது. அப்படிதானே? அப்ப அந்த வகையில இப்ப நாங்க இந்த மசாலாவை என்ன செய்யணும், 3ஆல பெருக்கணும். 3 தர 6 சமன் 18. அதே 3ஆல ஒவ்வொன்றே பெருக்குங்க. அசல் மசாலாவை எதால பெருக்கணும், அதே 3ஆல இந்த பங்குகள் எல்லாம் பெருக்குங்க. 3 12, 3 3 3 இந்த 3ல பின்த் இப்னு 1 எடுப்பாங்க, இப்னுல் இப்னு எத்தனை எடுப்பாங்க? 2 எடுப்பாங்க. இது விளங்கினா நல்லா. ஏன் தஸ்ஹீஹ் செஞ்சு விளங்கினா, உடஞ்ச கணக்குல கொடுக்கறதுக்கு அவங்க என்ன இல்ல, 1 கொடுத்து நீங்க 2 பேரும் பிரிச்சுக்கோங்க அந்த பழக்கம் ஃபராயிலுடைய உலமாக்கள்கிட்ட இல்ல. ஏன்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு போகணும்னு தேவையில்லை. அந்த ஃபராயிலுடைய உலமாக்கள் அப்படி ஒரு செட்டப் ஒன்று என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அதனால நாங்க அந்த அவங்க சொல்லக்கூடிய முறையில நாங்க அவங்கள கைவிடாம, அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டிக்கிறோம். அதனால இந்த விஷயத்துல நாங்க என்ன செய்யும், அவங்க சொல்லித்தர மாதிரியே போகும். இன்னொரு தலை கூடினாலும் சரி வரணும். இன்னொரு தலை கூடினாரா இப்ப எடுத்துட்டியா? அது கீழே எத்தனை இந்த இப்னு பின் தானா? இல்ல இல்ல, வேற யார் சரி ஒருத்தர் சும்மா இது மாதிரி வேற யார் சரி ஒருத்தர் வந்துட்டா அவருடைய இந்த பங்கு எப்படி வரணும் என்ற சட்டம் மாறும். யார் வாராங்க, அவங்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணும் என்றதை வச்சு சட்டம் என்ன செய்யும், மாறும். வாரால் யாருன்னு பார்க்கணும், அவருக்கு இந்த இடத்துல எவ்வளவு பங்கு கிடைக்கும் என்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் போமாசி சரியா அந்த அவரோட பங்கையும் சேர்த்து போமாசி பார்க்கவாகும், அதெல்லாம் நடக்கும். அப்ப நாங்க ஆட்கள் போடும் போது யார போடுறோம், அவருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் என்றதை வச்சு போமாசிகளும் மாறதுக்கு சந்தர்ப்பம். இவன் 2 பேராங்க, இவன் 2 பேராயிருந்தா நாங்க 5 தலைக்கு கணக்கு எடுக்கணும். 2 இப்னுல் இப்னு வந்திருந்தா எத்தனை கணக்கு எடுக்கணும், 5 தலைக்கு கணக்கு எடுக்கணும். இவருக்கு 2 இப்னுல் இப்னையும் 4 பேருக்கு சமனாக்கணும். பின்துல் இப்னா ஒருத்தருக்கு சமனாக்கணும். பெருக்குறது 5ஆல பெருக்கவாகும். அப்ப 5 6 30 வரும். அதனால 5 5 4 20, 5 1 5 5 1 5 வரும். சரிதானா? அதாவது அசப சொன்ன வந்து கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து அந்த கொடுத்தது சரியா தான் வந்து இருக்குது. 4 12 ஆகிக்குது. ஓ, இப்படி வந்தாலும் 6ஆல கொடுத்தாலும் 6 3ஆல பெருக்க 18ஆல கொடுத்தாலும் ஒரே கணக்கு தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் என்ன, இதுல வந்து உடஞ்ச கணக்குல இவங்க பிரிச்செடுப்பாங்க, இதுல உடையாத கணக்குல என்ன செய்வாங்க, பிரிச்செடுப்பாங்க. இதுல பின்னமாகும். இவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, இவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. இவங்க 2 பேரும் 2 2 எடுப்பாங்க.
4ல 2 பின்தும் 2 என்ன செய்வாங்க எடுப்பாங்க. உம்மா இதுல வந்து ஒரு பங்கு என்ன செய்வாங்க எடுப்பாங்க. இவங்களுக்கு தான் இதுல பின்னம் என்ற அடிப்படையில போக பார்க்கும். ஆனால் பின்னம் என்ற அடிப்படையில போகாம சஹீஹான எண்ணாலே போகணும் என்றதுதான் யாரோட விருப்பம்? ஃபராயிதுடைய உலமாக்களோட விருப்பம். சரிங்களா? அதனால நாங்க அந்த தஸ்ஹீஹ் பண்ண வேண்டிய தேவை உண்டு. போர்டு வருங்களா? தஸ்ஹீஹ் பண்ண வர டைம் எல்லாமே இந்த அதது ரூஸ் வந்து அதது சிஹாமுக்கு என்ன செய்யாது, உடஞ்ச கணக்குல போகுது என்று வந்தா அதது சிஹாம் அதது ரூஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன சிக்கல் ஒன்று வருது. ஆக்களோட எண்ணிக்கை கிடைச்சிக்கிற பங்கு உடஞ்ச கணக்கால போகுது என்று இருந்தா தஸ்ஹீஹ் பண்ண வேண்டிய தேவை வரும். கிடைச்ச பங்கு உடையாத கணக்குல பிரிக்கணுமா இருந்தா தஸ்ஹீஹ் பண்ண தேவையில்லை. சரிதானா? கீழே அந்த அசபத்து 3 போட்டது பின்துல் இப்னுக்கு 1 போட்டு இப்னு 2 போட்டாலும் சரியா இருக்குது. அப்படி செய்ய மேலும் நாங்க அப்படி இப்படி பிரிக்கலாம். சாதாரணமா இப்படி 3 போடாம இப்படி போட்டு இவங்களுக்கு 1 இவங்களுக்கு 2 பிரிக்கணும். இது தக்கனி மிஸ்லஹத்தில் ஒரு செய்யற அடிப்படையில் இப்ப என்ன நடந்துச்சு? இந்த இடத்துல பின்துல் இப்ன் விழுந்தாங்க. இந்த இடத்துல என்ன நடந்தது? பின்துல் இப்ன் என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. முன்னுக்கு வந்த பின்தான மும்மு. இதே மாதிரிதான் இந்த பின்துல் இப்னுக்கு மேலான பின்தான மும்மும் தான் நீக்கிறார். இந்த பின்த் இப்ன் புலல்ல. இந்த இடத்துல ஏன் புலல்ல? இப்னுல் இப்ன் புலுறதுக்கு என்ன செய்யல? உடல்ல. அப்ப இவர் யாரு? இப்ப அஹுன் முபாரக். அவர் வராட்டி சுகூத்தாஹிபா. அவர் வரப்பைத்தான் என்ன செய்யல பங்கு கிடைச்சது. சரிதானா? மாப் பண்ணி கொண்டீங்களா? ஸ்லைட் என்ன பார்க்கணும். இதே மாதிரி நீங்க ஒன்று செய்றீங்களா? நாளைக்கு வரச்சல்ல பண்ணும்போது காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, நான் மசாலாவை எழுதுறேன். நாளைக்கு வரச்சல்ல பண்ணும்போது காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க இந்த இடத்துல பின்தாண்ட இடத்துல உஸ்தான போடுங்க. பின்த் இப்ன்ற இடத்துல உஸ்துன் லி அப போடுங்க. எழுவவா? தானி போர்டு விளங்குதா? இது தானி, அடுத்தது உம்மு, அடுத்தது உஹ்துன் லியா. இங்கல உஹ்தானி, இது ஷகீகத்தானியா? சீனே போடுவோம். உஹ்தானி ஷகீகத்தானி, உம்மு, உஹ்துன் li'ab, akhun li'ab. கஷ்டமில்லை, ஒரு பயிற்சி தான் வேணும். பிரச்சனை இல்லையா? இது வேணுங்களா? கொஞ்சம் கிளியர் ஆகி இல்லை சவுண்ட் விளங்குதோ தெரியும். அடுத்தது மஸ்அலத்துல் முஷ்தரிகா. அதுதான் அடுத்த ஸ்லைட் வருது.
சரி. இப்ப நாங்க நேத்து அசமத்காரர்களுடைய தாரீஃப்ல ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது முழு சொத்தையும் எடுப்பாங்க, அஸ்ஹாபுல் ஃபுரூல் யாருமே என்ன செய்யாட்டி வரலையேண்டா. அசபத்காராக்கள் அப்படித்தானே சொன்னோம். அசபத்காராக்கள் முழு சொத்தையும் எடுப்பாங்க, யாரும் வரலையேண்டா. அஸ்ஹாபுல் ஃபுரூல் யாருமே வரலையேண்டா, முழு சொத்தையும் எடுப்பாங்க. அஸ்ஹாபுல் ஃபுரூல் எடுத்துட்டு மிஞ்சிறத எடுப்பாங்க. மிஞ்சினால் என்ன செய்வாங்க? மிஞ்சிறத அசபத்காராக்கள் எடுப்பாங்க. அடுத்தது அந்த மிஞ்சல்ல ஏண்டா சுகூத்தாகுவாங்க சொன்ன தானே. மிஞ்சல்ல ஏண்டா அவங்களுக்கு பங்கு கிடைக்காது. மிஞ்சல்ல என்ன செய்யாது? பங்கு கிடைக்காது. அதுல நாங்க ரெண்டு மசாலா இஸ்திஸ்னா செஞ்சோம். ஒன்று அது மசாலத்துல் முஷ்தரிகா என்று சொல்லக்கூடிய மசாலா. இதுக்கு பல பேர்கள் இருக்கு. அல் உமரியா, அல் ஹஜரியா, அல் யம்மியா, அல் ஹிமாரியா என்றெல்லாம் என்ன செஞ்சுக்குது, இந்த மசாலாவுக்கு பேரிக்குது. அதே போல முஷ்தரிகாண்டுல முஷர்ரகாண்டும் என்ன செய்வாங்க? பாவிப்பாங்க. அல் முஷர்ரகாண்டும் என்னது? பாவிப்பாங்க. ஒவ்வொரு பேரும் வந்ததுக்கான காரணங்களும் மீறி நாங்க இப்ப படிக்க சொல்லி அதை பார்த்துக்கோம் போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த அல் மஸ்அலத்துல் முஷ்தரிகா இஸ்திஸ்னா செய்யப்படுது. நான் சொன்ன குலத்தாட்டையலாது, அதாவது எல்லாரும் பங்கெல்லாம் ஃபுல்லா என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டாங்க. ஆனா அசபத்காரன் ஒருத்தருக்கு அந்த பங்கு இல்லாம போகுது என்றிருந்தாலும் இவரை விட தரம் குறைஞ்சவர் பங்கெடுக்கிறார், இவருக்கு பங்கு கிடைக்காம போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த இடத்துல இருக்கு. அசபத்தாக இருக்கக்கூடியவர் இருக்கிறாங்க தானே, அவருக்கு பங்கு கிடைக்குது இல்லை. ஆனா இவரை விட அந்தஸ்துல சக்தியில குறைஞ்சவருக்கு என்ன செய்யுது? பங்கு கிடைக்குது. அப்ப இந்த பிரச்சனை உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல வந்துச்சு. நிறைய ஃபராயிதுடைய பிரச்சனைகள் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல என்ன செஞ்சிட்டு அதுக்குரிய தீர்வுகள் சஹாபாக்கள் மூலமாக அந்த காலத்துல என்ன செய்யப்பட்டாச்சு? தீர்வு செய்யப்பட்டாச்சு. விளங்கினா? அப்ப உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் அல் உமரியா என்று சொல்லக்கூடிய இந்த பேர் இருக்குது. முன்னுக்கும் நாங்க கர்ராவைன் என்ற மசாலாவும் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் நடந்துச்சு. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முனாதரா செஞ்சு கொண்ட அந்த மசாலா ஜௌஜ் அபு உம்மு, ஜௌஜத் அபு உம்மு என்று நாங்க படிச்சோமே நேத்து. அந்த மசாலாவுக்கும் உமரியத்தை என்று சொல்லுவாங்க. கர்ராவைன் என்று சொல்ற மாதிரி உமரியத்தை என்ற ஒரு பேரும் இங்க இருக்கு. அதே போல ஜௌஜ் அபவைன், ஜௌஜத் அபவைன் என்று சொல்லக்கூடிய பேரும் அதுக்கு. அதாவது இந்த ஃபராயிதுடைய கிதாபுகள்ல 3 வகையாகவும் என்ன செய்வாங்க? அந்த பேர்களை பாவிப்பாங்க. சரி, அடுத்த ஸ்லைட கொஞ்சம். சரி, சூரத்துல் மஸ்அலா. இந்த மஸ்அலாட தோற்றம் எப்படி? இந்த அழிக்கிறாங்க ஜௌஜ் கணவன் ஈக்கணும். இது அழிக்கவா? زوج أخوان لأم أخ شقيق. இது அக்ஸர் என்னோட வார்த்தை நாங்க போட்டிக்குது. எங்களுக்கு 2 விட கூட எவ்வளவு கூடலாம் இந்த இடத்துல. அஹ்வான் இதுல 2 பேர் ஈக்குவல் அல்லது 2 பேரை விட கூடுதலான ஆக்கள் என்ன செய்யணும்? ஈக்குவல். இது ஒத்தராக ஈக்குவல் மேலும் பலராக ஈக்குவல் அஹுன் ஷகீக். விளங்கினா? இப்ப சொல்லுங்க பாப்போம். சௌஜிக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணும்? புள்ள இல்லாததுனால நிஸ்பு கொடுக்கணும். உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும்? உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்களேன்.
சக்திக்குமிக்கு இந்த அகவானிலையும் ஈக்கிறாங்க ஓ சகோதரர்கள் 2 பேரை கூட இருக்கிறதுனால ஓ 6 கொடுக்கணும். சகோதரர்கள் பலர் வந்ததுனால என்ன செய்யணும் 6 ஆறில் ஒன்று கொடுக்கணும். அகவானில் இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3 ஒன்று கொடுக்கணும். ஏன் 3 ஒன்று கொடுக்கணும்? இந்த ஒத்தரவை கூட வந்தீங்க ஒத்தரை விட கூடுதலாக வந்திருக்கிறாங்க உண்டு. வேற இன்னொரு காரணமும் சொல்லுவோம். இவங்களை ஹஜிப் செய்யக்கூடிய 6 பேரும் என்ன செய்யல வரல. இவங்களை ஹஜிப் செய்யக்கூடிய 6 பேரும் என்ன செய்யல வரல. யார் 6 பேர் ஹஜிப் செய்யக்கூடியவங்க? வலது 4 பேரும் அஸ்லம் தக்கராக இருக்கக்கூடிய 2 பேர். வலது 4 பேர் இபுனுல் இபன் பின்துல் இபன், அதே போல அபு ஜத்து. இந்த 6 பேரும் என்ன செய்யல வரல என்றதுனால 3 கொண்டு நாங்க என்ன செய்யணும் அகவானிலி உம்முக்கு கொடுக்கணும். அகுன் ஷகீக் யாரு? அசபத். அகுன் ஷகீக்ங்கிறவரே அசபத். அசபத்தும் பின்னஸ் வேணா அசபத்தும் பின்னஸ் சரிதானே? அகுன் ஷகீக். இப்ப போமாசி என்ன? போமாசி 6. ஏன் போமாசி 6? நோவுல் அவ்வல்ல 2ல் ஒன்று வந்திக்குது. நோவுசானி வந்திக்கு. அதாவது நோவுல் அவ்வல்ல 2ல் ஒன்றும் நோவுசானியும் வந்ததுனால போமாசி 6. இதுக்கு போமாசிக்கு வேற என்ன தமாசுல் ததாகுல் தபாயுன் தவாஃபுக் என்று ஒரு காயிதா உண்டு. இது அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இது ஷார்ட்கட் அந்த வகையில் இந்த அமைப்பில் நாங்கள் லேசா இது பண்ணிக்கோம் போறோம். சரியா? நாங்க ஷார்ட்கட் இருக்கிற இடங்கள்ல ஷார்ட்கட்ல போயிட்டு கொண்டா எங்களுக்கு லேசி டைம் மிச்சம். சரி, ஆனாலும் அதை நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஜௌஜுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 6 அரைவாசி 3. உம்முக்கு 1. 6 பிரிச்சு 1. அகவானிலி உம்முக்கு 2. 3 பிரிச்சா ஒரு பங்கு 2. இப்ப மொத்தம் எத்தனை? 6. இப்ப அகுன் ஷகீக்குக்கு அசபத் எடுக்கிறது பேலன்ஸ் ஈக்குதா? பர்லுக்காராக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? 6 பகுதியும் என்ன செஞ்சிட்டாங்க எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த இடத்துல அகுன் ஷகீக்குடைய கூவத்து கூடையா அகவானிலி உம்முடைய கூவத்து கூடையா? அகுன் ஷகீக்குடைய கூவத்து கூட. ஏன் அகுன் ஷகீக்குடைய கூவத்து கூட? ஒரே உம்மாக்கும் பாப்பாக்கும் பிறந்த பிள்ளைகள். அப்ப அகவானிலி உம்ங்கிறது வாப்ப வேற உம்மா உண்டு. அப்ப யாருக்கு கொடுக்கணும் நியாயம்? அகுன் ஷகீக்கு பங்கு கொடுக்கணும். அப்படிதானே? அகுன் ஷகீக்கு பங்கு கொடுக்கணும். அப்ப பங்கு கிடைக்க வேண்டியவர் பங்கு கிடைக்காம போறார். அதனால உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல இந்த பிரச்சனை வந்துச்சு. சரி, அது முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொள்வோம். அப்ப இந்த மசாலால ஹிலாஃப் உண்டு. ஹிலாஃபுல் ஃபுகஹா ஃபீஹா. ஃபுகஹாக்கள்ல ஹிலாஃப் உண்டு. அஷிக்காக்கள் புலோனம் என்பது ஹனஃபிகள்ட கருத்து. சட்டம் சட்டம் தான். தர்தன் லில் காயிதா. அவங்கள்ட்ட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்ல, சட்டம் ஏதோ அதுதான் பார்க்கிற. அந்த நியாயம் நீதி நியாயம் என்ற சைடால என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. சட்டம் என்ன வந்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான். அது அந்தஸ்துல கூட்டினவர் புலட்டும் புலாமிக்கட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சட்ட பிரகாரம் கொடுத்துட்டா சரி. பர்லுக்காராக்கள் எடுத்துட்டு மிஞ்சல்னா அவங்களே பங்கு இல்லாது. அவரை விட குறைஞ்ச அந்தஸ்துல உள்ளவரு பங்கு கிடைக்குது, கூடின அந்தஸ்துல உள்ளவரு பங்கு கிடைக்குது இல்லைன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த சைட என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. சட்டம் என்றது தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஆனா ஷகீக்குக்கு வராசத்தை கொடுக்கணும் என்றது எங்களை மதுஹபுடைய கருத்து. மாஷிர ஷாஃபிய்யான்னு நான் போட்டேன். ஆனா ஜும்ஹூர்களோட கருத்து அப்படித்தான். யாரோட கருத்து? ஜும்ஹூர்களோட கருத்து என்னது, கொடுக்கணும் என்றது. அப்ப ஹனஃபி மذஹப் பிரகாரம் எப்படி செஞ்சிட்டா சரி, இவர சுக்குத் ஆகிட்டா சரி. இவருக்கு என்ன இல்ல, ஹனஃபி மذஹப் பிரகாரம் இவருக்கு பங்கு இல்ல.
சரியா? எங்கட மதுஹப்ல இப்ப என்ன செய்வோம்னா இந்த அகுன் ஷகீக்கையும் இந்த அகுன் லியுமோட சேர்த்துக்கொள்வோம். அகுன் ஷகீக்கையும் இந்த அகுன் லியுமோட என்ன செய்வோம்? சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நாங்க பங்கு கொடுப்போம். அப்ப ஆரம்பத்துல இந்த மசாலா 2 முறை உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல நடந்துச்சு. இதே மாதிரி மசாலா எத்தனை முறை? 2 முறை நடந்துச்சு. 1வது முறையில அகுன் ஷகீக்கு பங்கில்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அகுன் ஷகீக்கு பங்கில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் பேசல, சட்டத்தை கபூல் செஞ்சு கொண்டு என்ன செஞ்சாங்க? போய்த்தாங்க. சட்டத்தை கபூல் செஞ்சு கொண்டு என்ன செஞ்சாங்க? போய்த்தாங்க. அவங்க வேற ஒன்றும் பேசல. 2வது முறை இதே மாதிரி மசாலா என்ன செஞ்சிச்சு? இன்னொரு முறை உருவாகிச்சு. உருவானத்தோட ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதே தீர்ப்பை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அதே என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பை கொடுத்தாங்க. அகுன் ஷகீக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி இங்கிக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க? பங்க கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு பின்னால அவங்க திருப்பி கேட்டாங்க. இல்லைங்களா? அவங்க சொன்னாங்க, ஹப் நீங்க நினைச்சுக்கோங்க, அண்ணா அபானா கான ஹிமாரன், என்னோட வாப்ப ஒரு கழுதை என்ன நினைச்சுக்கோ, அவ் ஹஜரன் முல்கன் ஃபில்ஜம், அல்லது கடல்ல போடப்பட்ட கல்லன்னு நினைச்சுக்கோங்க. அலஸ்னா அவுலாத உம்மின் வாஹிதத்தின், ஒரே உம்மட புள்ளைகள் தானே நாங்க, ஒரே உம்மட புள்ளைகள் தானே நாங்க. அஹவானில் உம்மும் அதே உம்மட புள்ள, அகுன் ஷகீகாக இருக்கக்கூடிய நாங்களும் ஒரே உம்மட புள்ள, வாப்பதான் வித்தியாசம். சரி, எங்களை வாப்பா நீங்க கழுதைன்னு நினைச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி கடல்ல போட்ட கல்லன்னு என்ன செஞ்சுக்கோங்க, நினைச்சுக்கோங்க. நாங்க எல்லாம் ஒரே உம்மட புள்ள தானே என்று சொல்லி கேட்டாங்க. கேட்டதோட உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இவங்கட பேச்சில் ஒரு நியாயம் உண்டு. உமர் ரலியல்லாஹு சொல்ல அரபடிக்காக போ, நான் பங்கு சந்தமா எடுத்துக்கோ போன்னு சொல்லி ஏசி விரட்டல. அவங்க நியாயத்தை என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. அதே போல என்ன செஞ்சாங்க? தஷ்ரீக் பண்ணணும். இந்த அகுன்லி உம்மோட யாரையும் சேர்த்துக்கொள்ளணும், அகுன் ஷகீக்கை சேர்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி அவங்களோட சேர்த்து விட்டாங்க. அப்ப இந்த 3ல் 1ல இவங்களும் கூட்டாயிடுவாங்க. இப்ப எங்களுக்கு உள்ள பிரச்சனை, இப்ப நாங்க என்ன செய்வோம்? இந்த அஹவானில் உம்மோட இந்த அகுன் ஷகீக்கை சேர்த்தா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர். இப்ப இந்த 3 பேருக்கு இந்த 2 கொடுக்கணுமா? 7. இந்த 2 3 பேரும் பிரிச்செடுத்து போகணும். அப்ப உடஞ்ச கணக்காகுது. அப்ப உடஞ்ச கணக்காகுறன்னா என்ன நடக்கணும்? தஸ்ரீப் பண்ணணும். அதது சிஹாமுக்கும் அதது ரூசுக்கும் இடையில சின்னொரு ஒரு முரண்பாடு ஒன்று என்ன செஞ்சுக்கிறேன் வந்தீங்க, தபாயுன் ஒன்று வந்தீங்க. அதனால என்னது, இந்த 2ஐயும் இந்த இது பண்ணதுக்கு 3 தலையால பெருக்குவோம். 3 தலை தானே, 3 தலையால பெருக்கினா 3 6 18 அப்படித்தானே. அதே 3ஆல 1 பெருக்குங்க, 3 3 9 3 3 2 6. இந்த 6ல ஒவ்வொருத்தரும் 2 2 என்ன செய்வாங்க? எடுத்து கொள்வாங்க. விளங்கினா இது? இதனாலதான் அந்த வார்த்தை ஒன்று பாவிச்சாங்களே, ஹஜ் ஹப் அன்ன அபானா கான ஹிமாரன் என்று. அந்த ஹிமாரன் என்ற வார்த்தையை வச்சுதான் ஹிமாரியா என்ற பேர் வந்துச்சு. முன்னுக்குள்ள பேர் கொஞ்சம் போட்டுனே, இதுல கொஞ்சம் போட்டு ஸ்லைட்ல. இந்த உமரியா என்ற பேர் வந்த காரணம் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தீர்ப்பு செய்யப்பட்டதுனால. ஹஜரியா என்று சொல்ல வந்த ஹஜரன் முல்கன் ஃபில் யம் என்ற ஒரு வார்த்தை வந்துச்சு தானே, அந்த ஹஜரன் என்ற வார்த்தையை வச்சு ஹஜரியான்னு வந்துச்சு. ஃபில் யம் என்று வந்தது கடல்ல போடப்பட்ட கல்லண்டு, அதனால அந்த எம் என்ற வார்த்தையை வச்சு எம்மியாண்டு வந்துச்சு. ஹப் அண்ணா அபானா கான ஹிமாரன் என்ற ஒரு வார்த்தை வந்துச்சு, அந்த ஹிமாரன் வார்த்தையை வச்சு ஹிமாரியான்னு பேரு வந்துச்சு. அதாவது அந்த வார்த்தையில உள்ள 3 சொல்ல வச்சியும் என்னது 3 பேர்கள் உருவாகிச்சு. ஹப் அன்ன அபானா கான ஹிமார் और हजरन मुल्कन
ஃபில் யம்மி. இந்த சில மசாலாக்கள் நல்ல இன்ட்ரெஸ்டான மசாலாக்கள் இது பராயில்லை. அதது ருஉசுக்கும் அதது சிஹாமுக்கும் இடையில ஒரு முரண்பாடு வருமாக இருந்தேன்னு சொன்னா என்ன செய்யணும், மஸ்அலாவை தஸ்ஹீஹ் செய்யணும் என்றதை நினைவு வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். தஸ்ஹீஹுல் மஸ்அலான்னு தனியான ஒரு பாடம் இருக்குது. ஆனா பெரிய பாடமாக அதை கிதாபுகள்ல போட்டதுக்கு எங்களுக்கு அது பெரிய பாடமாக நாங்க என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அது நாங்க கணக்குகள் செஞ்சுக்கும் போகும்போதே அந்த தஸ்ஹீஹுல் மஸ்அலா நேரத்தோட பாடம் வாரத்துக்கு முந்தி மசாலாக்கள் செய்யும் போது அந்த தஸ்ஹீஹுல் மஸ்அலா என்ன செய்யுது, வருது. அதனால அந்த இடத்துல நாங்க அந்த இடத்த விளங்கப்படுத்திக்கும் போக வேண்டிய தேவை உண்டு இருக்குது. அப்ப அந்த பாடத்துல வரக்கூடிய குலாசா மட்டும் அந்தந்த டைம்ல நாங்க பார்ப்போம். ஏற்கனவே பயிற்சி நடக்கும். அது அடுத்த ஸ்லைட போடுங்க. خلاف الفقهاء அதுவும் சரிதானே, அதுக்கு அடுத்த ஸ்லைட். இப்ப ஷுரூத்துல் மஸ்அலா, இந்த மஸ்அலாவுக்கு சில நிபந்தனைகள் சொல்லப்படுது. இந்த முதலாவது நிபந்தனை கௌனுல் இஹ்வதி லி உம்மின் இஸ்னைனி ஃபஅக்ஸர். இந்த அகுல் லி உம் என்று சொல்லக்கூடியவங்க ரெண்டை விட கூடுதலாகவோ ஈக்கணும். ஒத்தர் சரி வராது. ஒத்தர் வந்தா 6ல் 1 வரை எடுப்பாரு. அப்ப பேலன்ஸ் இவரு கொண்டு பேலன்ஸ் ஆகும். அப்ப பிரச்சனையே வராது. சரிங்களா? குறைஞ்சது 2 பேர் என்ன செய்யணும், அகுல்லியும் அகுல்லியுமோ உத்துல்லியுமோ 2 பேர் என்ன செய்யணும், வரணும். 2 பேர் என்ன செய்யணும். இதுல அலஸ்னா அவுலாத உம்மின் வாஹிதா என்று சொல்லக்கூடியது போடுறேன்னா இதே மாதிரி இதுதான் முக்கியமான துண்டு. சரிதானா? அப்ப முதலாவது நிபந்தனை கௌனுல் இஹ்வதி லி உம்மின் இஸ்னைனி ஃபஅக்ஸர். உம்மட வழி சகோதர சகோதரிகள் 2 பேரோ 2 பேரை விட கூடுதலாகவோ என்ன செய்யணும், ஈக்கணும். ஒத்தராக வந்தா 6ல் 1 தான் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. 6ல் 1 எடுத்தா பேலன்ஸ் அகுன் ஷகீக்கு கிடைக்கும். அசபத் என்ற வகையில் அவருக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும் எடுத்துக்கொள்றதுக்கு ஏழுமாகும். அப்ப முஷ்தரக்கான பேரு தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு பங்கு கிடைச்சிக்குது. அவங்களுக்கு என்ன செஞ்சுக்குது, பங்கு கிடைச்சிக்குது. இரண்டாவது கௌனுல் அஹி ஷகீகன். அகுன் அந்த அதாவது அஹு ஷகீகாக வரணும். அஹு என்னதான் ஈக்கணும், அகுன் லிஅபாக வந்தா அவங்க சுகூத் தான். அதுல இஜ்மா ஹிலாஃப் இல்ல. முன்னுக்கு ஹிலாஃப் வந்துச்சு. ஃபுகஹாக்கள் அஹ்னாஃபுகள கருத்து சுகூத், மத்தாக்கள கருத்து வராசத் கொடுக்கணும் வேண்டாம், அப்படிதானே? ஆனா இங்க ஹிலாஃப் இல்ல. அகுன் லிஅபாக வந்தா, அகுன் ஷகீக்குடைய இடத்துல, இந்த இடத்துல யாரு வந்தா, அகுன் லிஅப் வந்தா அவரும் அசவத் தான். இவர் அகுன் லிஅப்ங்கிறவர் அகுன் லி உம்ம விட அந்தஸ்துல கூடினவர் தான். அகுன் லி உம்ம விட அந்தஸ்துல கூடினவர் தானே. ஏன் வாப்பட உறவு தானே இதுல கூட. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுல காரணம் என்னன்னா ஒரே உம்மட பிள்ளையா இல்ல. இந்த அலஸ்னா அவுலாத உம்மின் வாஹிதா என்றதுதான் நியாயமான பேச்சாக விளங்கினாங்க. வாப்பா இல்லைன்னு நினைச்சுக்கோங்கன்னு தானே சொன்னாங்க. வாப்பா என்னது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, ஒரே உம்மட பிள்ளைன்னு தானே. அப்ப அந்த வாப்பட வழி அந்த இடத்துல என்ன செய்யறது இல்ல,
பார்க்கறது இல்ல. உம்மட வழியால வந்ததுனாலதான் தஷ்ரீக் நடக்குது. அதனால அகுல் லி அப் அந்த இடத்துல வந்தா எப்படியுமே என்னது சுக்குத் ஆகிடுவாங்க காயிதாவின் பிரகாரம். அடுத்த கவுனு ஷகீகி தகரன், அந்த அகுன் ஷகீக் என்கிறவர் ஆம்பளையாகத்தான் நீக்கணும். இந்த இடத்துல உக்துன் ஷகீகா பொம்பளை என்று வந்தா அவக்கு ஃபர்ல் என்ற அடிப்படையில ஃபர்ல் என்ன செய்யும்? கிடைக்கும். அவக்குரிய பங்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப ஃபர்ல் என்ற அடிப்படையில் அவருக்கு போற இத எடுத்தா மஸ்அலா அவுலா, மஸ்அலா என்ன செய்யும்? அவுலா. அப்ப வதபுத்துல் ஷரிகா, அந்த ஷரிகா என்று சொல்றதே என்ன செஞ்சிடும்? பாத்திலாகிடும். அது நடக்காது. முஷர்ரகா என்ற பேரு எல்லாம் போயிடும். சரி, நாங்க இந்த அகுன் ஷகீக்கிற இடத்துல உக்துன் ஷகீகாவை போட்டா என்ன நடக்கும்? இதை அழிக்கிறேன். வருதா? உக்துன் ஷகீகாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். இதுல ஜோஜிக்கு நிஸ்பு, உம்முக்கு 6 உண்டு, அஹ்வானிலே உம்முக்கு 3 உண்டு, உக்துன் ஷகீகா 7. உக்துன் ஷகீகா எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒத்தரிக்கலாம். ஒத்தரின்னா எவ்வளவு கொடுக்கணும்? நிஸ்பு கொடுக்கணும். சரிதானே? சரி, உக்துன் ஷகீகாக்கு நிஸ்பு கொடுக்கணும். சரி, அந்த இடத்துல எங்களை கொஞ்சம் ஃபர்லு ஹம்சத்தி இன்னும் சரி பாருங்க. அல் உக்து ஷகீகா இதன் ஃபரத தனியா வந்தீங்க அப்படிதானே? வலம் யகுன் மஅஹா அகுன் ஷகீக் முஅஸ்ஸிப், அசபத்தாகிறதுக்கு அகுன் ஷகீகா இல்ல. வலா வலதுன், வலது வந்தீங்களா? இபன், இபனுல் இபன், பின்த், பின்துல் இபன் வந்தில்ல. வலா அஸ்லுன் தகருன், தகரான அஸ்ல் யாரு? அபு ஜத் வந்தீங்க இல்ல. அப்ப உக்துன் ஷகீகாவுக்கு என்னது? நிஸ். சரிதானா? சரிதானே? சரி. அப்ப போமாசி எத்தனை? 6 தான். 6ல கொடுங்க. இப்ப 3 1 2 3 மஸ்அலா என்னவாகிக்குது? 9க்கு அவுலாகி. மஸ்அலா 9க்கு என்ன செஞ்சிக்குது? அவுலாகி. அப்படிங்க ஷரிகான்ற பேரு இல்ல, அந்த ஷிர்கத்துங்கிறது இல்ல. அடுத்த ஸ்லைடு போறா. இத முஷர்ரகான பாடம் விளங்கிச்சா? அப்ப இஸ்திஸ்னால ஒரு மசாலா நாங்க பார்த்துட்டோம். என்ன அடுத்தது? இது வந்து நான் இந்த கிதாபுல ஈக்கிற பிரகாரம் தான் இந்த இடத்துக்கு போட்டேன். பனுல் அயான் அல் இஹ்வத்து வல் அஹவாத்துல் அஷிஃகாவுக்கு பனுல் அயான் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க? பாவிப்பாங்க. சரியா? என்னது? அல் இஹ்வத்து வல் அஹவாத்துல் அஷிஃகா என்று சொல்லி வருதானே, இவங்களுக்கு பனுல் அயான் என்ற வார்த்தையை பாவிப்பாங்க. அல் இஹ்வத்து வல் அஹவாத்துல் வாப்பன வழி வந்த சகோதர சகோதரிகளுக்கு பனுல் அல்லாத் என்ற வார்த்தை என்ன செய்வாங்க? பாவிப்பாங்க. அல் இஹ்வத்து வல் அஹவாத்துல் என்று சொல்லக்கூடிய உம்மட வழி சகோதர சகோதரிகளுக்கு பனுல் அஹ்யாஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று என்ன செய்வாங்க? பாவிப்பாங்க. விளங்கிட்டா? ஃபராயில்ல சில கிதாபுகள்ல இந்த வார்த்தைகளை நாங்க காணலாம். அப்படி கண்டனு சொன்னா அந்த இடத்துல எங்களுக்கு கடமாறாமிக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றது. பனுல் அயானண்டா ஒரே உம்மாக்கும் பாப்பாக்கும் கிடைச்ச நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமார். பனுல் அண்ணா தண்டா வாப்பா உண்டு உம்மா வேற. பனுல் அஹ்யாஃபண்டா உம்மா உண்டு வாப்பா வேற.
அடுத்த ஸ்லைடு. அல் ஜத்து சஹீஹ். சஹீஹான ஜத்து, ஃபாசிதான ஜத்து என்று சொல்லி எண்ணிக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஜத்துக்கும் இஹ்வத்துக்கும் சேர்ந்து சில மசாலாக்கள் ஈக்குது. புரியுதானே? அதாவது சகோதர சகோதரிகளோட யாரு வந்தா, ஜத்து வந்தா, அந்த ஜத்துக்குன்னு தனியான ஒரு பாடம் என்ன செய்யுது, ஈக்குதுன்னு சொன்னோம். இந்த அல் ஜத்து மஅல் இஹ்வத்தி வல் அஹவாத் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்துல வரக்கூடிய அந்த இஹ்வத் அஹவாத் ஈக்கிறாங்க தானே, இவங்க வந்து உம்மட வழி சகோதர சகோதரிகள் அல்ல. அதனால நினைவு வச்சு கொள்ளணும், யார்ட வழி சகோதர சகோதரிகள் அல்ல, உம்மட வழி சகோதர சகோதரிகள் அல்ல. தரலையா இன்னைக்கு தரலையா? அப்படியா? சரி. நாங்க கிதாபுல அரைவாசம் முடிச்சிட்டோம். அரைவாசம் முடிச்சிட்டோம். நான் இந்த கிழமையில, அதாவது இந்த கிதாபுல 10 முஹாதராக்கள் இருக்குது. அதுல 8 முஹாதரா தான் தயாரிச்சு வச்சுக்கிறேன். அதுல இப்ப 5 முஹாதரா என்னது முடிஞ்சிக்குது. இன்னும் 3 முஹாதராவை இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமைக்குள்ளுக்கு முடிக்கணும்னு தான் டார்கெட் பண்றேன். மற்ற 2 முஹாதரா கொஞ்சம் பாரமான முஹாதரா, அது 2ஆ இருந்தாலும் அது இந்த அரைவாசிக்கு சமன், அந்த 8க்கு சமன். அதனால அதை அடுத்த கிழமைக்கு இன்ஷா அல்லாஹ் டார்கெட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் கனெக்ட் ஆகுதில்லை. அப்படியா? ஃபேஸ்புக் இல்லாமல் ஆகுமா? சரி. அப்ப அல் ஜத்து ஸஹீஹ் என்று சொல்லி ஒன்றிக்குது, அல் ஜத்துல் ஃபாசித் என்று சொல்லி ஒன்று. அல் ஜத்து ஸஹீஹ் என்றா ஹுவல் ஜத்துல்லதி லைஸ ஃபீ நிஸ்பத்திஹி இலல் மையிதி உன்சா. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன் நான். அதாவது மையத்துக்கும் இந்த அப்பாவுக்கும் இடையில ஒரு பெண் உள்ள வரக்கூடாது. வாப்பா, வாப்பட வாப்பா, அவரோட வாப்பா, அவரோட வாப்பா, அவரோட வாப்பா, அப்படியே என்ன செய்யணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பொம்பளைகள் சம்பந்தப்படாம என்ன செய்யணும், போகணும். அல் ஜத்து ஸஹீஹ் என்றா அவரோட சரிதானே. வாப்பா, வாப்பட வாப்பா, அவரோட வாப்பா, அவரோட வாப்பா, அவரோட வாப்பா, அவரோட வாப்பா, ஆம்பளையிலே தான் என்ன செய்யணும், போகணும். இடையில யாராவது பெண்கள் குறுக்கிட்டாங்கண்டா அவர் பெண்கள் குறுக்கிட்ட வரைக்கும் சஹீஹ் ஆகிப்பாங்க. பெண்கள் குறுக்கிட்ட பின்னால வரவங்க எல்லாம் ஜத்து ஃபாசித் ஆயிடுவாங்க. உதாரணமாக நான் சொல்றேன்டா, வாப்பா, அவங்களோட உம்மா, அவங்களோட வாப்பா, வாப்பும்மட வாப்பா. வாப்பும்மட வாப்பா அப்பாவா இல்லையா? அப்பா. ஆனா அந்த அப்பா ஜத்து சஹீஹ் இல்ல, ஜத்து ஃபாசித். சரிதானே? நாங்க எவ்வளவு தூரம் போகும் மேலும், ஆனா யாரும் இடையில யாரும் வந்து புலக்காகப்படாது, பெண்கள் வந்து குறுக்கிட கூடாது. சரிதானா? இவங்களுக்கு தான் அல் ஜத்து ஸஹீஹ் என்ற குறுக்கிட்டது பின்னால் அப்படி எத்தனை தான் வந்தாலும், அது எத்தனை வந்தாலும் எல்லாமே ஜத்து ஃபாசித் தான். ஒரு பொம்பளை வந்து இடையில பூந்துட்டா அதுக்கு பின்னால் எத்தனை ஆம்பளை அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்தாலும் வேற இல்ல, அதெல்லாம் ஜத்து ஃபாசித். சரிதானா? அப்ப ஃபைன் தகல ஃபீ நிஸ்பத்திஹி இலல் மையிதி உன்சா, மையத்துக்கு இந்த மையத்தோட தொடர்பாகிறதுல ஒரு பொம்பளை என்ன செஞ்சிட்டா, இடையில தாகில் ஆகிட்டா, ஃபஹுவ ஜத்துன் ஃபாசித், அவர் வந்து ஃபாசிதான ஜத்து. சரியா விளங்கிட்டா இது? சரி. இப்ப ஜத்துடைய பாடம் சம்பந்தமாக ஆரம்ப காலத்துல சஹாபாக்கள காலத்துல மிச்சம் பயந்தாங்க. தீர்ப்புகள் கொடுக்கிற விஷயத்துல அந்த காலத்துல அந்த மசாலாக்கள் வந்து பெரிய ஒரு சிக்கலான மசாலாவாக என்ன செஞ்சது, இருந்தது. ஜத்துடைய மசாலா, ஜத்தும் இஹ்வத்தும் வந்தா பங்கு கொடுக்கிறா இல்லையா? ஏற்கனவே நாங்க சொன்னோமே, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மذஹபின் பிரகாரம் ஜத்து வந்து என்ன செஞ்சிருவாரு, அகுன் ஷகீக், அக்துன் ஷகீகா, அகுன் லியா, புக்துன் லியா எல்லாத்தையும் என்ன செஞ்சு போட்டுருவாங்க,
விழுத்தாட்டிடுவாங்க. அவங்க பாக்குறது ஜிஹத்தை தான் பாக்குறாங்க. இவங்களோட ஜிஹத் உகுவத் என்ற ஜிஹத், அவங்களோட ஜிஹத் என்னது உகுவத் என்று சொல்லக்கூடிய ஜிஹத். இவங்களுக்கு தந்தை முறை என்று சொல்லக்கூடிய உறவு முறை இது, அவங்களுக்கு சகோதர முறை என்று சொல்லக்கூடிய உறவு முறை தான் என்ன செய்யுது இருக்குது. அதனால தந்தை முறை என்று சொல்லக்கூடிய உறவு முறை அந்தஸ்துல கூட, சகோதர முறைங்கிறது அந்தஸ்துல குறைச்சல். அதனால அவங்களுக்கு பங்கு கொடுக்கறல்ல. அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு என்னது சுபூத்தா விட்டுருவாங்க. அசபத் என்ற வகையில ஹஜூப் என்ன செஞ்சுட்டுருவாங்க, ஹஜூப் செஞ்சு விட்டுருவாங்க. ஜத்து வந்தா ஹாஜ் சரிங்களா. ஆனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய பிரதானமான 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. அபு யூசுப் ரஹிமஹுல்லா, முஹம்மது ரஹிமஹுல்லா. இவங்க 2 பேரும் மாறிட்டாங்க. அந்த நிலைமையிலே ஜும்ஹூர்களோட கருத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அதனால அவங்கள ஃபிக்ஹ் கிதாபிலே இந்த இதுகள் என்ன செய்யப்படுது, பேசப்படுது. அப்ப அதுல சில சஹாபாக்களோட கருத்துகள் போட்டிக்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சலூனா அன் உதலிக்கும் வத்ருகுனா மினல் ஜத்தி லா ஹய்யாஹுல்லாஹு வலா பய்யா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உதல் என்று சொல்றது ஆகவே கஷ்டமான மஸ்அலாக்களுக்கு சொல்றது. சரியான கஷ்டமான மஸ்அலாக்களுக்கு தான் என்ன சொல்ற உதல் என்று சொல்லக்கூடிய இதை சொல்ற. அப்ப சலூனா அன் உதலிக்கும், உங்களுக்கு கேட்ட ஈக்கிற எவ்வளவு கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் நீங்க எங்கள்கிட்ட அதை கேளுங்க. ஆனா வத்ருகுனா மினல் ஜத், ஜத்ர விஷயத்தை மட்டும் எங்கள்கிட்ட கேட்டு வருவானும் அதை விட்டு போட்டுருங்க. லா ஹய்யாஹுல்லாஹு வலா பய்யா, அல்லாஹ் அவரை வாழ வைக்காம ஈக்கட்டும், அவரை செழிப்பாக ஆக்காமல் ஈக்கட்டும் என்ன சொன்னாங்க. அதாவது அவங்களோட உள்ள கோபத்துக்கு அல்ல, அதாவது அவ்வளவு பயந்தாங்க இவங்களோட விஷயத்துல நாங்க தீர்ப்புகள் சொல்லும் போது அல்லாட்ட மாட்டிடுவோமோ என்ற ஒரு பயம். குர்ஆனுடைய ஹதீஸுடைய அமைப்புகள்ல நாங்க ஃபத்வாக்கள் இவங்களோட விஷயத்துல கொடுக்கும் போது என்ன நடக்கும், ஏதாவது தவறுதலாக நாங்க சொல்லி அல்லாட்ட நாளைக்கு கியாமத் நாள்ல மாட்டிடுவோமோ என்று சொல்லி பயந்தாங்க. அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வேண்டியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை பாருங்க. அஜ்ரஉக்கும் அலா கிஸ்மத்தில் ஜத்தி அஜ்ரஉக்கும் அலன்னா, ஜத்துக்கு பங்கு வைக்கிறதுக்கு தைரியமாக யாரு வாராங்களோ அவர் நரகத்துக்கு போறதுக்கும் தைரியமாக இருக்கணும். அதே போலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை பாருங்க. மன் சர்ரஹு அன் யக்தஹிம ஜஹன்னம், யாருக்கு நரகத்துக்கு போறதுக்கு விருப்பமோ ஃபல் யக்தி பைனல் ஜத்தி வல் இஹ்வா, ஜத்துக்கும் இஹ்வத்துக்கும் இடையில என்ன செய்யட்டும், அவங்க தீர்ப்பு செய்யட்டும் என்ன. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இஹ்திலாஃபு ஸஹாபா வல் ஃபுகஹா, ஸஹாபாக்கள் ஃபுகஹாக்கள் ஹிலாஃபானது. இந்த ஹிலாஃப்கள் எல்லாம் பெருசா போட்டிக்கிறாங்க. நாங்க டைமை ஷார்ட் பண்றதுக்காக வேண்டி நான் சுருக்கமாக தான் இங்க போட்டிக்கிறேன். இதுல 2 ஹா பட்டிக்குதுன்னா ஹஜ்புல ஒரு ஹா வரப்படாது, அவர் திருத்திக் கொள்வார் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்புல் இஹ்வதி பில் ஜத்தி இந்த அபி ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மذஹப்ல ஜத்தின் மூலமாக சகோதரர்கள் என்ன செய்யப்படணும், ஹஜ்ப் செய்யப்படணும் என்கிறது. தௌரீசுல் இஹ்வா, சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யணும், வராசத் கொடுக்கணும் என்கிறது ஜும்ஹூர்களோட கருத்து. அல தஃப்சீலில் ஆட்சி, அதுக்கு தஃப்சீல் ஒன்று எப்படி பங்கு கொடுக்கணும் என்ற ஒரு தஃப்சீல் இருக்குது. அந்த தஃப்சீலின் பிரகாரம் என்ன செய்யப்படும், வராசத்து கொடுக்கப்படும். சரி, இப்ப லில் ஜத்தி மால் இஹ்வதி வல் அஹவாத் ஹாலத்தான், சகோதர சகோதரிகளோட ஜத்து வரும் போது 2 வகையான நிலைமைகள் உருவாகும். எத்தனை வகையான நிலைமைகள், 2 வகையான நிலைமைகள் உருவாகும். ஒன்று அல் ஹாலத்துல் ஊலா கௌனுல் ஜத்தி வல் இஹ்வதி வல் அஹவாத் பிதூனி அஸ்ஹாபில் ஃபுரூத், ஏனைய ஃபர்துகாராக்கள் அஸ்ஹாபுல் ஃபுரூல் யாருமே இல்ல, மௌத்தானவருக்கு ஈக்கிறது அப்பாவும் இந்த சகோதர சகோதரிகளும் மட்டும்தான். அப்பா சகோதர சகோதரிகளும் மட்டும்தான் நீக்கிறாங்க, வேற யாரும் ஃபர்துகாராக்கள் இல்ல என்று சொல்லக்கூடிய அமைப்பு.
ஃபபி ஹாலிஹில் ஹாலா இந்த நிலைமையில யுக்தல் ஜத்து அஃவலல் அம்ரைன் அல் முகாசமா அவி சுலுஸ். முகாசமா அல்லது சுலுஸ் என்று சொல்லக்கூடிய ரெண்டுல ஆக சிறந்தது ஏதோ அதை கொடுக்கணும். ரெண்டு மாதிரி கணக்கு செய்யணும். எத்தனை மாதிரி கணக்கு செய்யணும்? ரெண்டு மாதிரி கணக்கு செய்யணும். முகாசமா என்று சொல்லக்கூடிய ஒரு முறை ஒன்றிக்குது, சுலுஸ் என்று சொல்லக்கூடிய முறை ஒன்றிக்குது. அதாவது ரெண்டு மாதிரியும் பங்கு கொடுத்து செஞ்சு பார்க்கணும். ரெண்டு மாதிரியும் கணக்கை செஞ்சு பார்த்துட்டு எதுல கூடுதலாக கிடைக்குதோ அந்த முறையில தான் ஜத்துக்கு என்ன செய்யணும்? பங்க கொடுக்கணும். அப்ப ரெண்டுலயும் எது பெருசு என்று பார்க்கறதுக்கு கணக்கு முறை ஒன்றிக்குது, போக்காப்பே என்று சொல்லுவாங்க. அதாவது பொது காரணிகளில் பெரியது என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கு ஒன்றிக்குது. அந்த முறையில நாங்க என்ன செய்வோம்? ரெண்டையும் வச்சு பார்ப்போம், எது பெருசோ அதை கொடுப்போம். சிலது எங்களுக்கு வைக்காமலே விளங்கும். அது இந்த நாங்க பயிற்சிகள் கூட செய்ய 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 என்ன செய்யும்? விளங்கும். இதுதான் கூட இல்லை. அப்ப அந்த டைமுக்கெல்லாம் நாங்க அலட்டி கொண்டு நீங்க தேவையில்லை, இந்த முறையில தான் கொடுக்கணும்னு கொடுத்துறேன். ஆனா அதை பழகுற வரைக்கும் கொஞ்சம் என்னது நாங்க பயிற்சிகள் செய்யணும். பழகுற வரைக்கும் என்ன செய்யணும்? பயிற்சிகளை செய்யணும். பயிற்சிகள் செய்யாட்டி மறந்துக்கும். இது தொடர்பு வந்து மூத்து வரைக்கும் தொடர்பு ஈந்து கொண்டே இருக்கணும். மூத்து வரைக்கும் தொடர்பு ஈந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அது ஞாபகம் நிற்கும். எல்லாத்தையும் மறக்கும். கொஞ்சம் காலத்துக்கு அப்படியே தொடர்பு இல்லாம இருந்தா அப்படியே மறந்து. சரி, முகாசமா என்னன்றத அடுத்த ஸ்லைட்ல போட்டீங்கன்னா நாங்க பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் மானல் முகாசமா. முகாசமா என்றா என்ன? ஏத்திபாருல் ஜத்தி கல் இஹ்வா. அந்த அப்பாவையும் அந்த சகோதரர்களை போலவே ஒத்தராக கணக்கெடுக்கிறார். அவரும் சகோதரர்களோட சேர்ந்து ஒரு சகோதரராக என்ன செய்யப்படுறது? கணக்கெடுக்கப்படுறதுக்கு தான் பேரு என்னது? முகாசமா. அப்ப ஒன்றோ சுலுஸ் கொடுக்கணும். அடுத்த அந்த இரண்டாவது ஹாலத் என்னது? அல் ஹாலத்து சானியா ஐயகூனு மஅ அஸ்ஹாபில் ஃபுரூத். அந்த சகோதர சகோதரிகள் ஜத்து எல்லாரும் வாராங்க. அவங்களோட சேர்ந்து யாரும் வாராங்க? அஸ்ஹாபுல் ஃபுரூதும் வாராங்க. அப்ப அஸ்ஹாபுல் ஃபுரூல் வார நிலைமை ஒன்றிக்குது, அஸ்ஹாபுல் ஃபுரூல் வராத நிலைமை ஒன்று. அஸ்ஹாபுல் ஃபுரூல் வராத நிலைமையா இருந்தா ரெண்டு மாதிரி கணக்கு செஞ்சு எது நல்லமோ அதை கொடுக்கணும். அஸ்ஹாபுல் ஃபுரூல் வந்தா மூணு மாதிரி கணக்கு செய்யணும். மூணு மாதிரி கணக்கு செஞ்சு அந்த மூணு மாதிரியில எது சிறப்போ அதை கொடுக்கணும். விளங்கிட்டா? சப்ஜெக்ட் விளங்கிட்டா? இது சரி. இப்ப நாங்க அந்த மூணு மாதிரி என்ன? ஒன்று முகாசமா என்று சொல்லக்கூடிய முறை. முகாசமா என்றா தெரியும் தானே? என்னது? அந்த ஜத்தையும் இஹ்வத்தை போல நாங்க கணக்கெடுக்கிறோம். அந்த ஜத்தையும் இஹ்வத்தை போல நாங்க என்ன செய்வோம்? கணக்கெடுப்போம். அடுத்த சுலுசுல் பாக்கி. நான் சொன்ன சுலுசுல் பாக்கி ஃபீ பஅதில் அஹ்வால் என்று போட்டிக்கு ஏற்கனவே என்ன கிதாபுகள்ல இதை அப்படி போட்டுறல. சுலுசுல் பாக்கி ஃபீ பஅதில் அஹ்வால் என்றதே என்ன செய்யறல? போடுறல. பின்னால இந்த பாடங்கள் வரச்சல தான் நான் பேசுவாங்க. நான் முன்கூட்டி அதை போட்டுக்கொண்ட காரணம் அத கொஞ்சம் அந்த தொடர் கொண்ட நேரத்தோட கொடுத்துட்டா ஒரு முகத்திமாவாக அந்த டைம் ஆகச்சல எங்களுக்கு லேசி. இல்லாட்டி இந்த இடத்துல வச்சு அதே ரெண்டு இதெல்லாம் கேள்வி பதில் எல்லாம் கூட வரும். அந்த டைம் இதாகும். சரிதானே? அப்ப சுலுசுல் பாக்கி بعد أخذ أصحاب الفروض فروضهم. ஃபர்லுகாராக்களுக்கு ஃபர்லுகள் எல்லாம் கொடுத்துட்டு, ஃபர்லுகாராக்களுக்கு எல்லாம் அவங்களோட ஃபர்லுகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு கொடுத்துட்டு மிஞ்சிறத மூணா பிரிக்கணும். கொடுத்துட்டு மிஞ்சிறத எத்தனையா பிரிக்கணும்? மூணா பிரிக்கணும். மூணா பிரிச்சு ஒரு பங்கு ஜத்துக்கு, மற்ற ரெண்டு பங்கும் சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யும்? போகும். சரியா? அல்லது அது சுதுஸ் என்ன கொடுக்கணும்? 6 கொடுக்கணும். அப்ப 3 மாதிரி கணக்கு செய்யணும். 6 கொடுத்து கணக்கு செஞ்சு பார்க்கணும். சுலுசுல் பாக்கி கொடுத்து கணக்கு செஞ்சு பார்க்கணும். முகாசமா செஞ்சு என்ன செய்யணும்? கணக்கு செஞ்சு பார்க்கணும். 3 மாதிரியும் கணக்கு செஞ்சு பார்த்துட்டு எதுல கூடுதலாக கிடைக்குதோ அந்த கணக்கை தான் நாங்க என்ன செய்யணும்? ஜத்துக்கு கொடுக்கணும். முகாசமாவால கூட கிடைக்கிறா அந்த அடிப்படையில கொடுக்கணும்.
சுல்சுல்பாக்கியால கூட கிடைக்குமெண்டா அந்த அடிப்படையில கொடுக்கணும். அதே போல ஏதால சுதுசான கிடைக்குமா இந்தண்டா சுதுசந்த அடிப்படையில கணக்கு செஞ்சு விளங்கிட்டா. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், வலா யன்குசு நஸீபுஹு அனி சுதுசி பிஹாலின். ஒரு நாளும் 6 விட குறைய கொடுக்கவே இயலாம். அப்பாவுக்கு குறைஞ்ச கணக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 6 கொடுக்கணும். முக்காசமா 6 விட குறையுமா இருந்தா முக்காசமா செய்யலாம். 6 தான் கொடுக்கணும். ஏன் விளங்கல? கூட எது கிடைக்குதோ அதை தான் கொடுக்கணும். ஒரு நாளும் 6 விட அவரோட பங்கு என்ன செய்யலாம்? குறைகிறதுக்கு இயலாம். முக்காசமாவா இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பாக்கியா இருந்தாலும் சரி, 6 விட குறைகிறதுக்கு இயலாம். சரி, வலா யன்சிலு அன் ஃபர்லிஹில் முகத்தர். அவருக்கென்று நிர்ணயமான அந்த ஃபர்ல விட்டும் அவர் இறங்கவே மாட்டார். அவருக்கு கொடுத்திருக்கிற ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அளவு சுதுஸ். ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அளவு சுதுஸ். அதனால சுதுஸ் விட்டு கீழே இறங்கவே என்ன செய்ய மாட்டார்? மாட்டார். விளங்கினா? சில நேரம், அப்படியான நேரம், அதாவது சுதுச விட இவருக்கு குறையக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால், யாருக்கு? ஜத்துக்கு சுதுச விட குறையக்கூடிய நேரம் வந்தால் இந்த சகோதர சகோதரிகளை ஹஜிப் செஞ்சு சரி என்ன செய்யணும்? அவருக்கு சுதுச கொடுத்துருவோம். சொல்றாங்க சகோதர சகோதரிகளை ஹஜிப் செஞ்சு சரி என்னது அவருக்கு சுதுச கொடுக்கும். சரி. வயுஹரமுல் இஹ்வத்து வல் அஹவாத்து ஹீனஇதின் இல்லம் யப்க லஹும் ஷைஉன். அவங்களுக்கு ஒன்றும் பேலன்ஸ் ஆகல என்று சொன்னா அந்த நேரத்துல அவங்க மஹ்ரூம் ஆக்கப்படுவாங்க. மஹ்ரூம் என்று சொன்னா இந்த இடத்துல மஹஜூப் என்ற அர்த்தம். அதாவது ஜத்தால ஹஜிப் செய்யப்படுவாங்க, சுகூத் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு பங்கு கிடைக்காது. அதாவது எப்ப ஜத்துக்கு சுதுச விட குறையுமே நீக்குதோ, சகோதர சகோதரிகளுக்கு நாங்க பங்கு கொடுக்கும் போது ஜத்துல பங்கு என்ன செய்யுது? சுதுச விட குறையுது என்றா இவங்களை புழுத்தாட்டிட்டு சரி ஜத்துக்குள்ள சுதுச நாங்க என்ன செஞ்சிரோம்? கொடுத்துருவோம். ஆனா ஒரு மசாலாயி நாங்க ஏற்கனவே சொன்னதுதான், இல்லல் உக்த ஃபில் அக்தரியா. அக்தரியான்னு சொல்லக்கூடிய மசாலால உக்துக்கு நாங்க பங்கு கொண்டு கொடுப்போம். நாங்க சொன்னோமே அசபத்காராக்கள் அவங்களோட இந்த பர்லுக்காராக்கள் பர்லெல்லாம் எடுத்து முடிஞ்சதுக்கு பின்னால பர்லுக்காராக்கள் பர்லெல்லாம் என்ன செஞ்ச பின்னால எடுத்தது பின்னால அசபத்காராக்களுக்கு மிஞ்சல்லேண்டா பங்கு கொடுக்குறல்லேண்டு. அப்படித்தானே? இப்ப இவ்வளவுமே அதைத்தானே சொல்றேன். அப்புன் ஷக்கீக் உஃப்துன் ஷக்கீகாவுக்கு நாங்க என்ன செய்யறோம்ல? பங்கு கொடுக்கறது இல்ல. பேலன்ஸ் ஆகலன்னா பங்கு கொடுக்கறது இல்ல. ஆனா அக்தரியான்ற ஒரு மசாலா இருக்குது. அந்த அக்தரியா மசாலால சகோதரிக்கு நாங்க பங்கு கொண்டு கொடுப்போம். அவடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செய்வோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி செய்யறதை நாங்க அந்த மசாலா எடுக்க சொல்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்கப்படுத்துறோம் இன்ஷா அல்லாஹ். விளங்கினா? இப்பைக்கு இந்த சப்ஜெக்டை மட்டும் நினைவு வச்சுக்கோம். அக்தரியான்னு சொல்லக்கூடிய மசாலா இப்ப ஏற்கனவே இஸ்திஸ்னா செஞ்ச மாதிரி இந்த இடத்துல நான் மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறேன்? இஸ்திஸ்னா செஞ்சுக்கிறேன். ஏற்கனவே இஸ்திஸ்னா செஞ்சதுல முஷர்ரகாவை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். இப்ப அக்தரியா மட்டும்தான் பாக்குறதுக்கு இருக்குது. அந்த இடத்துல அந்த இடம் வரைச்சல நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப அடுத்த ஸ்லைடு ஒரு உதாரணம் பார்த்துட்டு பார்ப்போம். சரி, நாங்க உதாரணம் கொஞ்சம் செய்வோம். சரியா? அப்ப நாங்க உதாரணம் செய்யறோம்னா இதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தானே இருக்குது. மசாலாக்கள் இந்த 2 ஹாலாத்துலயும் செஞ்சுக்கும் போகும்போது என்ன நடக்கும்? இந்த டைம் எப்படியும் போகும். நாளைக்கு இந்த ஸ்லைடை நாங்க நாளே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹுக்மு பனில் அல்லாஹ் மஅல் ஜத் என்று வரக்கூடியது சூரத்துல் மஸலத்தில் அக்தரியான்றது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி, இப்ப நாங்க மஸ்அலாக்கு வரோம். சரி,
இப்ப முதலாவது ஹாலத்துல ரெண்டு மாதிரி கணக்கு செய்யணும் என்ன? ஒன்று முகாசமா, அடுத்தது சுலுஸ். சரி, அப்ப புகஹாக்கள் இதுல வந்து என்ன செஞ்சிட்டாங்க? மசாலாவெல்லாம் செஞ்சிட்டாங்க. முகாசமா எப்ப கூடும், சுலுஸ் எப்ப கூடும், ரெண்டும் எப்ப சமனாகும் என்றத பிரிச்சுட்டாங்க. சரியா? முகாசமா சிறப்பாகிற நேரம் எப்ப, சுலுஸ் சிறப்பாகிற நேரம் எப்ப, ரெண்டும் சமனாகிற நேரம் எப்ப என்று மூணுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. சரியா? இப்ப நாங்க ஒரு உதாரணம் இங்க விளங்கப்படுத்துற, மற்றது உங்களுக்கு நாளைக்கு நீங்க செஞ்சுக்கோங்க வரதுக்கு தாரேன் இன்ஷா அல்லாஹ். நல்லதானே? அப்ப மொத்தம் 5 சூரத்துகள் தந்திக்கிறாங்க. முகாசமா தான் இந்த 5 சூரத்திலையும் சிறப்பு. இந்த 5 சூரத்திலே முகாசமாவை விட வேறொன்றும் என்ன செய்ய போறதில்லை, சிறப்பாக போறது. முகாசமா அடிப்படையில தான் கொடுத்தா சிறப்பாகும். அதை விட சுலுச நாங்க எடுத்தோம்னா சுலுசு வந்து முகாசமாவை விட குறையும். 5 சூரத் சொல்ல போறோம். அந்த 5 சூரத்துல முகாசமா சிறப்பு, சுலுசு வந்து குறைச்சல். அதை விட சுலுசை விட முகாசமா சிறப்பாகும். சரிதானே? அடுத்த 3 சூரத் சொல்லுவோம். எத்தனை சூரத்? 3 சூரத் சொல்லுவோம். முகாசமா சுலுஸ் ரெண்டும் ஒரே லெவல்ல வரும். முகாசமா கொடுத்தாலும் அதே அளவுதான், சுலுஸ் கொடுத்தாலும் அதே அளவுதான். அப்ப மொத்தம் எத்தனை? 8 மசாலா. இந்த 8 தவிர வேற என்ன சூரத் வந்தாலும் இதுதான் சிறப்பு, சுலுஸ் தான் சிறப்பாக போகுது. சரிதானே? அப்ப நாங்க 5 சூரத்துல 5வது சூரத்தை நான் செய்யறேன். அதாவது பிதுனி அஸ்ஸாபுல் ஃபுரூஸ் மா அஸ்ஸாபுல் ஃபுரூஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தா இந்த 8 அல்லது இல்ல அது ஹாலத்துல் ஊலால தான் பேசிருப்பாரு. 2 ஹாலத் தானே? 2 ஹாலத்துல 1வது ஹாலத்துல 2 மாதிரி கணக்கு செய்யணும். முகாசமாவும் சுலுசும். சரிதானே? 2வது ஹாலத்துல 3 மாதிரி செய்யணும். இப்ப நாங்க இதைத்தான் பார்க்க போறோம். 2 மாதிரி செய்யறது தான் நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். விளங்கிட்டா? இப்ப ஜத்துன் அஹுன் ஷகீக் உக்துன் ஷகீகா. இந்த ஃபிக்ஹில் அந்த ஃபராயில்ல 5வது சூரத்தை தான் நான் இப்ப போட்டிக்கிறேன். மற்ற 4 சூரத்தை உங்களுக்கு தாரேன். நீங்க நாளைக்கு வரைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க. ஜத்து அஹுன் ஷகீக் உக்துன் ஷகீகா. இப்ப இது முகாசமா தான் சிறப்பு என்றா, அப்படிதானே? முகாசமா என்ன? அவங்களை சகோதர சகோதரிகளாக கணக்கெடுக்கிறார், அப்படிதானே? இப்ப இங்க யாரும் அஸ்ஹாபுல் ஃபுரூத் இருக்கிறாங்களா? ஜத்து அஹுன் ஷகீக் உக்துன் ஷகீகாவை தவிர வேற யாராவது அஸ்ஹாபுல் ஃபுரூத் இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப ஜத்துக்கு எத்தனை தலை நாங்க பார்ப்போம்? அவரும் ஒரு சகோதரர் மாதிரி தானே? ஒரு தலையாக பார்ப்போமா? 2 தலையாக பார்ப்போமே. நீங்க உக்துன் ஷகீகா இருக்கிறார், பொம்பளை ஒண்ணு, அப்படிதானே? அப்ப ஜத்துக்கு 2 தலையாக நாங்க கணக்கெடுப்போம். அஹுன் ஷகீகையும் 2 தலையாக கணக்கெடுப்போம். அப்ப மொத்தம் எத்தனை? 4 தலை. உக்துன் ஷகீகாவை 1 தலையாக கணக்கெடுப்போம். அப்ப 5 தலை. விலகுதா இது? அதாவது ஜத்து ஆம்புல, அதனால 2 பேரே கணக்கெடுக்கணும். அஹுன் ஷகீக் ஆம்புல, அவரையும் 2 பேரே கணக்கெடுக்கணும். உக்துன் ஷகீகா பொம்புல, அவங்கள ஒத்தராக கணக்கெடுக்கணும். அதாவது முகாசமா என்கிறது ஆம்பளையாக கணக்கெடுக்கணும். அவர் ஜத்து ஆம்பளை தானே? அப்ப அவரை சகோதரராக கணக்கெடுக்கணும். அப்ப லில்லகரி மிஸ்லு ஹத்தில் உன்சையின் என்ற அடிப்படையில கொடுக்கும் போது ஆம்பளைக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்கு. அப்ப இங்க 2 பேரே சமன், இங்க 2 பேருக்கு சமன் 4, இங்க ஒத்த 5. அப்ப நாங்க 5 போடுவோம். 5ல 2 2 1. சரியா? இந்த சூரத்துகளை நீங்க எழுதிக்கோங்க, நாளைக்கு செஞ்சுக்கோ பாருங்க. இல்லையா? ஜத்து உக்துன் ஷகீகா 1. 2வது ஜத்து
உக்தானி ஷகீகதானி. மூணாவது ஜத்து சலாசு அகவாத் ஷகீகா. நாலாவது ஜத்து அகுன் ஷகீக். அஞ்சாவது தான் நாங்க இதை செஞ்சுக்கிறோம். சரிதானே? இப்ப நீங்க ரெண்டு மாதிரியும் கணக்கு செய்யுங்க. இப்ப நான் அடுத்த முறையை இப்ப நான் செஞ்சு காட்ட போறேன். சுலுஸ் கொடுத்தா எப்படி எழுதுறது? சரிங்களா? ஜத் அகுன் ஷகீக் உக்துன் ஷகீகா. இப்ப இதுல நாங்க ஜத்துக்கு சுலுச கொடுக்க போறோம். மூணில் ஒன்று. சரியே? இந்த அகுன் ஷகீக் உக்துன் ஷகீகா ரெண்டு பேரும் அசபத் என்ற லிஸ்டுக்கு வந்துருவாங்க. சரியா? அதே போலவும் கோமாசி எத்தனை போடணும்? மூணு தான் போடணுமே. ஒரு பங்கு தான் நீக்கி வருது. மூணுல ஒன்று மட்டும் தான் என்னது? அப்ப மூணை போட்டா மூணுல ஒன்று கிடைக்கும். இவருக்கு இவங்களுக்கு என்ன செய்யும்? ரெண்டாகும். அப்படிதானே? அந்த ரெண்டையும் அதது ரூசோட பார்க்கும் போது தபாயின் ஒன்றிக்கா இல்லையா? முரண்பாடு உண்டு. அகுன் ஷகீக் ரெண்டு பேரே சமன், உக்துன் ஷகீகா ஒருத்தருக்கு சமன். அப்ப மூணு பேருக்கு. அப்ப மூணு தரம் மூணு 9. அதே மூணால பெருக்குங்க. 3 3 3 6. இந்த 6ல இவங்க 4 எடுப்பாங்க. இவங்க எத்தனை எடுப்பாங்க? 2 எடுப்பாங்க. சரிதானே? இப்ப ரெண்டு மாதிரி கணக்கு செஞ்சிட்டோமா இல்லையா? இது விளங்கினா உங்களுக்கு? ஜத்துக்கு நாங்க இந்த இடத்துல முகாசமா பண்ணினோம். முகாசமா பண்ண போயிட்டு சகோதரர்கள் மாதிரி ஆகிட்டாரு. அதனால இவர் 2 பேரே கணக்கு, இவங்க 2 பேரே கணக்கு, இவங்க ஒத்தரே கணக்கு, மொத்தம் 5 பேரே கணக்கு. அப்ப 5ல 2 ஜத்துக்கு, 5ல 2 அகுன் ஷகீக்குக்கு, 5ல 1 உக்துன் ஷகீகாவுக்கு. இங்கல பார்க்கும் போது 3ல் 1 ஜத்து கொடுத்துட்டு பேலன்ஸா அகுன் ஷகீக்குக்கும் உக்துன் ஷகீகாவுக்கும் என்ன செய்யறோம்? கொடுக்க போறோம். அசபத் என்ற வகையில. அப்படிதானே? அப்ப 3ஆ பிரிச்சா ஒரு பங்கு இவங்களுக்கு, 2 பங்கு இவங்களுக்கு. இந்த 2 3 தலைக்கு பிரிக்கணும். 2 எத்தனை தலைக்கு பிரிக்கணும்? 3 தலைக்கு பிரிக்கணும். நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஃபராயிதுடைய உலமாக்கள் வந்து உடஞ்ச கணக்குல என்ன செய்ய விருப்பம் இல்லை, பிரிக்க விருப்பம் இல்லை. அதனால நாங்க இதுல இங்குள்ள கணக்கான 3ஆல பெருக்குவோம். 3 தர 3ல 9. அதே 3ஆல இந்த 1 பெருக்கினா 3, இந்த 2 பெருக்கினா 6. அந்த 6ல அகுன் ஷகீக் 4 பங்கு எடுப்பாங்க. 3ல 2 நிலையில உக்துன் ஷகீகாவுக்கு 2 பங்கு கிடைக்கும். சரி, இப்ப இதுவும் எது பெருசு என்றதை எப்படி பார்க்கிறேன்? நான் ஏற்கனவே சொன்னேன், பொது காரணிகளில் பெரியது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டீங்க. அப்படிதானே? அது என்ன செய்யற? இப்ப இங்க கிடைச்சிக்குது ஜத்துக்கு 9ல 3. 9ல 3. இதுல கிடைச்சிக்குது 5ல 2. சரியா? இதுல கிடைச்சிக்குது 9ல 3. இதுல கிடைச்சிக்குது 5ல 2. இப்ப என்ன செய்யணும்னா இந்த 9ஆல 5 பெருக்கணும். 9 5 எத்தனை? 45. பெருக்கினா இந்த 9ஆல இந்த 2 பெருக்கணும். 18. இப்படி போடுறோம். இந்த 5ஆல இந்த 3 பெருக்குங்க. 15. இப்ப சொல்லுங்க, 45ல 15 பெருசா, 45ல 18 பெருசா? 45ல 15 பெருசா. இப்ப 45ஆக ஒரு 45 டொஃபி. உங்களுக்கு ஒருத்தர் 15 டொஃபி தாராரு 45 டொஃபியில. இன்னொருத்தர் வந்து 45 டொஃபியில 18 டொஃபி தாராரு. உங்களுக்கு எது கூட? 45 டொஃபி இது. நான் உங்களுக்கு 45 டொஃபியில 18 டொஃபி தாரேன். இவர் வந்து 45 டொஃபியில 15 டொஃபி தாரார். யார் உங்களுக்கு கூட தாரு?
18 தாரவர் தான் கூட தார். அப்ப 45ல 18 தான் என்னது பெருசு. அப்ப 5ல 2 தான் என்னது பெருசு. 9ல 3 எல்லாம் பெருசு இல்ல. விளங்கினா விளங்கிட்டா? அப்ப 9ல் 3 விட 5ல் 2 என்னது பெருசு. இப்படிதான் பாக்குற முறை. பொது காரணிகளில் பெரியது என்ன எப்படி பாக்குற? அப்ப இதுல கிடைச்ச 9ல 3ஐயும் இதுல கிடைக்கிற 5ல 2ஐயும் இப்படி போட்டு இதை பெருக்கணும். இந்த இப்படி வந்தா தர போடாட்டி அது தரதான். சரிதானா? அப்ப 9 தர 5 45. இதே 9ஆல 9 தர 2 18. இந்த 5ஆல இந்த 3 பெருக்கும். 5 3 15. சரியா? இதால இந்த பகுதி என்னால இந்த தொகுதி என்ன பெருக்கணும். இந்த பகுதி என்னால இந்த தொகுதி என்ன செய்யணும். அப்ப 5ல் 2 பெருமானம் 45ல் 18. 9ல் 3 பெருமானம் 45ல் 15. சரிதானே? இப்ப இதை வச்சு மத்தத்தை செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? இல்ல நீங்க கணக்கு செய்த முறையும் போடணும். இந்த பொது காரணிகளில் பெரியது என்று சொல்லக்கூடிய இதையும் நீங்க என்ன செய்யணும் போட்டு காட்டணும். போட்டு காட்டிட்டு இதை இப்படி ஒரு வட்டம் ஒன்று போடும். இதைத்தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்திக்கிறோம் என்று. அப்ப நேரத்தோட 2 மசாலா தந்திக்கிறேன். டெஸ்ட்டுக்கு இப்ப 4 தந்திக்கிறேன் 6. இப்ப இன்னொரு மசாலா அடுத்ததுல செய்வோமா? அதாவது 2 சமனாகிறது. 2ம் சமனாகிறத செய்வோம். 2வது ஹாலத்தை நாளைக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? அப்ப இப்பைக்கு 10 நிமிஷம் டைம் இருக்குது. அதுல அந்த சமனாகிறதுல 3 இருக்குதுன்னு அது ஒன்றா செய்வோம். எழுதிட்டீங்க தானே? இது 2 வருஷத்துல கிழமைக்கு 2 நாள் போட்டு படிச்சு கொடுக்கறத தான் 2 கிழமையில என்ன செய்யற படிச்சு தார. அதனால இதுல எவ்வளவு சுருக்கம் எடுக்கலுமோ அந்த அளவு சுருக்கம் எடுத்து தான் நான் என்ன செய்யறேன் படிச்சு தாரேன். அதனால நீங்க மேலதிகமாக உள்ளது இதுல கிதாப முத்தாலா செய்யும் போது உங்களுக்கு விளங்கும். மேலதிகமாக உள்ளது கிதாப முத்தாலா செய்யும் போது விளங்கும். பெரும்பாலும் உங்களோட மதரசாக்கள் இந்த கிதாபா ஓதி கொடுக்குற அல் மவாரிஸ் சாபோனியுடைய இதுல ஆக முக்கியமான ஒரு விஷயம் உண்டிகிற அல்லாஹ் கஃபரல்லாஹு லஹு பின்பகுதியில முனாசகாட பகுதிகள்ல நிறைய பிழைகள் இருக்குது. அடுத்தது மதுஹபுகளோட கருத்துக்களை இது பண்ணும் போது இவங்க ஒரு மதுஹபுடைய சார்ந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தர்ஜீஹ் பண்ற ஒரு இது ஒன்றிங்க அந்த அடிப்படையில போவாங்க. சில இடங்கள்ல வேற வேற மதுஹபுகளை தர்ஜீஹ் பண்ணுவாங்க. அப்ப நாங்க எங்கட மதுஹப்ல அல் ஃபராயிதுல் முஹம்மதியான்ற ஒரு கிதாபி, அல் ஃபராயிதுல் முஹம்மதியான்னு சொல்லக்கூடிய கிதாபு இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க எழுதினது. அது ஷாஃபி மதுஹபையே முழுமையாக என்ன செய்யப்பட்டுச்சு தழுவி எழுதப்பட்டுச்சு. இது எங்களோட பெரிய பள்ளியில ஓதி கொடுக்குறாங்க. தலீல் மவாரிஸ் எழுதுகிற ஷுஐப் ஹஸ்ரத் ஹசனி அவங்க எழுதின கிதாபும் இதுகளும் நல்ல மாஷா அல்லாண்டு. அப்ப எங்கட மதுஹபே தழுவி என்ன செய்யப்பட்டுகிற எழுதப்பட்டுகிற. அப்ப இதுகளை நாங்க ஆழமாக என்ன செய்யணும் முதலாவது பார்க்கணும். பார்த்து கொண்டு இதை பார்த்தோம் என்ன சொன்னா எங்கட மதுஹபுகள் எங்களுக்கு குழம்பாது. எங்களோட மதுஹபுகள் என்ன செய்ய எங்களுக்கு குழம்பாது. சரிதானே? சரி. அப்ப நாங்க அடுத்தது ஆனா இதுல நான் இதை மெயினாக டார்கெட் பண்ணி மதரசாலைகளை மதரசாலை மோதி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா அதிகமான மதரசாக்கள் இந்த கிதாபு தான் என்ன செய்யப்படுது ஓதி கொடுக்கப்படுது. அப்ப அவங்களும் போனா இந்த கிதாபை தான் ஓதி கொடுக்கவாகும். அப்ப அந்த நேரத்துக்கு நாங்க இதுல பிழைகளை திருப்பி ஓதி கொடுக்கும் போது அவங்க அந்த பிழைகளை திருத்தி கொண்டாங்கன்னா அவங்களுக்கும் என்ன செய்யலாம் அந்த பிழைகளை திருத்தியே என்ன செய்யலாம் ஓதி கொடுக்கறதுக்கு ஏழும் என்ற வகையில தான் அந்த அமைப்புல இது பண்றது. அடுத்தது ஜத்து. இதுல நீங்க 2 செய்யுங்க, நான் 1 செய்கிறேன். ஜத்து அஹவானி ஷகீகான்
ஜத்து அர்பஉ அஹவாத்தின் ஷகீகா. ஜத்து இது இந்த டியூட்ஸ்ல இருக்கா எது இந்த மசாலாக்கள் மசாலாக்கள் டிப்ஸ்ல போடல. ஜத்து அஹுன் ஷகீக் உக்தானி ஷகீகதானி. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அதாவது இந்த கிதாபுல வரக்கூடிய பெரும்பாலான மசாலாக்கள் நான் இந்த தயாரிச்சு தான் வச்சுக்கிறேன். ஒரு ஷீட்ல எடுத்துறேன். அப்ப அதான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு அதை பார்த்து பயிற்சிகள் செஞ்சுக்கணும். எல்லாத்தையும் 100க்கு 100 உள்ளடக்கி கண்டுகள் அல்ல, பெரும்பாலான மசாலாக்களை என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன். இந்த 3ல நீங்க 2 செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நான் இப்போ வந்து இங்க இடத்துல செய்றேன். சரியா? எதை செய்வோம்? நீங்க ஒண்ணு சொல்லுங்களேன், அதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 1வது 2வது 3வது 3வது செய்வோம். ஜத்துன் அகுன் ஷகீகுன் உக்தானி ஷகீகதான். முகாசமா அடிப்படையில் டெஸ்ட் செய்யும். முகாசமா அடிப்படையில செஞ்சா ஜத்தத்தின பேரு கணக்கெடுப்போம். இதுல வந்து அந்த 3 காலத்துல சுலுஸ் தான் அந்த அஃதலா வரும். இல்ல, சுலுஸ் முகாசமா ரெண்டும் சமனாக போகும். ஜத்துக்கு நாங்க எவ்வளவு எத்தனை பேரை கணக்கெடுப்போம்? 2 பேர். அகுன் ஷகீக் எத்தனை பேரை கணக்கெடுப்போம்? 2 பேர். உக்தானி ஷகீகதானி 2 பேர். இப்போ எத்தனை தலைக்கு வருதுல? 6 தலை. 6 6ல 2 2 2. சரியா? சரிதானே? இப்ப சுலுஸ் படி பார்ப்போம். ஜத்துக்கு சுலுஸ் அகுன் ஷகீக்கும் உக்துன் ஷகீகா உக்தானி ஷகீகதான் அஸபத். யாரு? அஸபத். இப்ப எத்தனை நீங்க நான் கணக்கு செய்யணும்? 3 நீங்க கணக்கு செய்யணும். 3ல ஜத்துக்கு 1 கொடுத்தா பேலன்ஸ் எத்தனை? 2. எத்தனை தலைக்கு? 3 தலை. 3 தலையா? 5 தலை. 4 தலைக்கு. அசமான அகுன் ஷகீக் 2 பேருக்கு சமன், உக்தானி ஷகீகதானி 2 பேருக்கு சமன். அப்ப 4 தலைக்கு. இப்ப 4க்கு 2 கொடுக்கறேன்னா அரவாசி ஒருத்தருக்கு அரவாசி வீதம் கொடுக்கணும். அப்படிதானே? அப்ப உடஞ்ச கணக்குல தானே போக போகுது. அதனால நாங்க என்ன செய்வோம்? 2ஆல பெருக்குவோம். இதை 4ஆல பெருக்குறல்ல. எத்தனையால பெருக்குற? 2ஆல பெருக்குற, 4ஆல பெருக்காம. அதுக்கான காரணம் நான் சொல்றேன். அப்ப எத்தனை? 3 6 2 2 4. அந்த 4ல இவங்களுக்கு 2 இவங்களுக்கு 2. சரியா? இப்ப 2ல கணக்கு பாருங்க. அதுல 6ல 2 6ல 2 6ல 2 தான் கிடைச்சி. இதுல 6ல 2 6ல 2 6ல 2 தான் கிடைச்சி. நம்ம 2 சமனா இல்ல? சரி, இங்க 2 தலை இங்க 2 தலை 4 தலை தானே. இப்ப 4 தலையாக இருக்கும் போது அந்த 3 4ஆல பெருக்காம ஏன் 2ஆல பெருக்கின என்று கேட்டா, 4ஆல பெருக்கும் போது பங்கு பெரிசாகுது. பிரிக்க வேண்டிய அளவு பெரிசாகுது. 2ஆல பிரிச்சா பிரிக்க வேண்டிய அளவு என்னது? குறையுது. 4ஆல பெருக்கினா 12 பிரிக்கவா, 2ஆல பெருக்கினா எத்தனை பிரிக்கவா? 6ஆல பிரிக்கவாங்க. 6 தான் பிரிக்கவாங்க. அப்படித்தானே சொல்ற வேணுங்களா? அதனால இவர்கிட்ட சொல்லுவாங்க தவாஃபுக் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையோண்டி. அதாவது அன்னிஸ்பத்து பைனல் அஅதாத் என்ற ஒரு பாடம் உண்டு, நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல தமாசுல், தவாஃபுக், ததாகுல், தபாயுன் என்று சொல்லக்கூடிய 4 என்னது தொடர்புகள். இந்த இடத்துல தவாஃபுக்குன் பின்னிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு முறை தான் ஈக்குது என்ன மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க பார்ப்போம். டைம் இல்லாத சொத்தினா இல்லாட்டி நான் அதை விலகப்படுத்திட்டு பேசிடுவேன்.
டைம் சுருக்கமாகிக்கிற சக்தியும் அதை என்ன செய்யல அதை விளங்கப்படுத்துறதுக்கு எடுக்காது. விளங்கிட்டா? 4 போட்டாலும் இதே அளவு தான் வரப்போகுது. இதே அளவு தான் வரப்போகுது. ஆனா அந்த பிரிக்கோணமே கூட 4ஆல பெருக்கினா நான் 3 எத்தனை 12க்கு பிரிக்கணும். 2ஆல பெருக்கினா எத்தனை 6. அப்ப 6ஆல பிரிக்கலுமா இருக்கும் போது நாங்க ஏன் 12ஆல பிரிக்கணும்? விளங்கினா? அதனாலதான் 2ஆல பெருக்கிற. அப்ப இந்த இடத்துக்கு செல்ற என்னது தவாஃபுக் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு ஈக்குது. அதாவது 2 நெக்கங்களுக்கு இடையில உள்ள தொடர்புகள் 4 வகையான தொடர்புகள் ஈக்குது. அந்த 4ல தமாசுல், தவாஃபுக், தபாயும், ததாஹுல் என்று சொல்லி கொஞ்சம் சிலையில போடுங்க, வரும் இன்ஷா அல்லாஹ். நல்லாவே கூட போய்க்கிறாங்க. நல்லா பின்ன النسبة بين الأعداد 4 التماثل التداخل التوافق التباين. التماثل என்பது 2 இலக்கமும் ஒரே இலக்கமாக வாரது. 2 இலக்கமும் கொஞ்சம் கூட எடுத்தது பிரச்சனை இல்லையா? டைம் ஒரு பள்ளி போகணும் தன் யோசிக்கணும். அதாவது தமாசுல்ங்கிறது தசாவில் அதாதி ஃபில் கீமா, பெருமதியில 2 இலக்கமும் சமனாக இருக்கிறது. பிஹைசு லா யஸீது அஹதுஹுமா அலல் ஆஹர், ஒன்றை விட மற்றது என்ன செய்யாது கூடாது, ஒரே இலக்கம். அத்ததாகுல் என்றது ஐயம் கசிமல் அததுல் அக்பரு அலல் அததில் அஸ்கர், சின்ன இலக்கத்தால பெரிய இலக்கத்தை மிச்சம் இல்லாம பிரிக்கலும். அதாவது மீதமாக சின்ன இலக்கத்தால பெரிய இலக்கத்தை பிரிச்சா ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, பேலன்ஸ் ஆக கூடாது. அப்படின்னா ததாகுல் என்று. அத்தவாஃபுக் என்கிறது அல்லா யுக்ஸம அஹதுல் அததைனி அலல் ஆஹர், 2 இலக்கத்துல மற்ற சின்ன இலக்கம் பெரிய இலக்கத்தை பிரிக்காது, பிரிச்சா மிஞ்சும். ஆனாலும் வலாக்கின் யக்ஸிமுஹுமா அததுன் ஆஹர், வேறொரு இலக்கம் அதை என்ன செய்யும், பிரிக்கும். வேறொரு இலக்கம் என்ன செய்யும், அதை பிரிக்கும். அதாவது சின்ன இலக்கத்தால பெரிய இலக்கத்தை பிரிச்சா மிஞ்சும், சின்ன இலக்கத்தால பெரிய இலக்கத்தை பிரிச்சா என்ன செய்யும், மிஞ்சும். ஆனா 3வது வேறொரு இலக்கம் ஒன்று நாங்க போட்டு 2 இலக்கத்தையும் பிரிக்கலுமா, சின்ன இலக்கத்தையும் அந்த இலக்கத்தால பிரிக்கலும், பெரிய இலக்கத்தையும் அந்த இலக்கத்தால பிரிக்கிறதுக்கு ஏலும் என்று சொல்லி வாருது. விளங்கினா? அடுத்தது வந்து அல்லா யுக்ஸம அஹதுல் அததைன் அலல் ஆஹர் வலா யக்ஸிமுஹுமா அததுன் ஆஹர், அந்த சின்ன இலக்கம் பெரிய இலக்கத்தை பிரிக்கோமா, அது பிரிச்சா மிஞ்சும். 3வது வேறொரு இலக்கம் ஒன்று போட்டு பிரிச்சாலும் மிஞ்சும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, தபாய். இது இப்ப நான் சும்மா உங்களுக்கு லேசா நோமலா விளங்கப்படுத்தினா இதை மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப இது விளங்கினா உங்களுக்கு. அப்ப இதுல நீங்க 2 நீங்க என்ன செய்யணும், செய்யணும். அடுத்த இன்னொரு 5 தரவா கூடையா. அதாவது சுலுசுல் மால் எதை விட கூறு, ஆனா நீங்க செஞ்சுக்கோமா. நான் இவர்தான் போர்டில் எழுதுறேன். ஜெத்து இதுவும் நீங்க செய்யணும். 2 இது செஞ்சுக்கிறேன் நான். ஜெத்து சலாசு இஹ்வத் ஷகீகா ஆமுலையா. ஜெத்து 5 அகவாத் شقيقة. جد أخوان شقيقتان شقيقان أختان شقيقتان. இதுல 3. இது சுலுசுல் மால் சிறப்பாகிற சூரத்துகள்ல 3 தந்திக்காங்க. ஆனா ஏற்கனவே நாங்க 5 தந்தோம், இதுல 3 தந்தோம். அந்த 8 தவிர மற்ற எல்லாத்துலயும் இதுதான் சிறப்பாக போகுது, சுலுஸ் தான் சிறப்பாக போகுது. ஆனா அதுக்கு சும்மா செஞ்சு பார்க்கறதுக்கு என்ன கணக்கு செஞ்சு தந்திக்குது, 3 கணக்கு தந்திக்கு. அந்த 8 சூரத்தை தவிர ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க தந்த 8 சூரத்தை தவிர வேற என்ன சூரத்தை நாங்க எப்படி போட்டாலும் எதுதான் சிறப்பாக போகுது,
சுலுசுல் மால் தான் முகாசமாவை விட சிறப்பாக போகுது. சரிதானா? நம்ம முடிச்சு கொள்வோமே. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.